வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இந்த கவிக்கு ஏற்றமாறு தற்பொழுது தாங்கிக் கொள்ளும் வழிகள் என்ற தலைப்பில் சிந்தனை உரையாற்றுவதற்காக நம்முடைய இணைந்திருக்கின்ற நமது உலக சமுதாய சேவா சங்கத்தில் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி பொன்னி சௌமித்திரன் அவர்கள். அம்மா அவர்கள் அம்மா அவர்கள் விஷன் கல்வி ஐயா அம்மா அவர்களும் சேர்ந்துதான், சௌமித்திரன் ஐயா உடன் சேர்ந்துதான் நாம் எப்பொழுதும் கூறுவோம். அம்மா அவர்கள் தம்பதி என்றாலே இருவருமே கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக நமது மனவளக்கலையில் இணைந்து தொண்டாற்றி வருகின்றார்கள். மேலும் நமது விஷன் கல்வியில் முதுகலை பட்டமும் பெற்றவர்கள், இயற்கை மருத்துவம் மற்றும் வர்மக்கலையில் ஆர்வலர்கள், மேலும் வேதமும் பயின்று உள்ளார்கள். பிராணாயாம பயிற்சியில் நன்கு தேர்ச்சி பெற்றவர்கள். பொன்னி அம்மா அவர்கள் சாஃப்ட்வேர் என்ஜினியராக அந்த வேலையை இணைந்து தொண்டாட்டி வருகின்றார்கள். சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லும் வழியில் பூவிருந்தவல்லி அடுத்த அகரமேல் கிராமத்தில் வீட்டிலேயே மன்றம் அமைத்து 16 வருடங்களாக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டும் வருகின்றார்கள். அதோடு கடந்த 16 வருடங்களில் கிராம மொத்த மக்கள் தொகையில் 4200 அதில் 4000 மேற்பட்ட அன்பர்களுக்கு நமது மனவளக்கலை பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தும் உள்ளனர். இவ்வளவு சிறப்புகளுடைய அம்மா அவர்கள் இன்று நம்முடைய இணைந்திருப்பது நமக்கு பெருமையே என்று கூறி தற்பொழுது அம்மா அவர்களை சிந்தனை அளிக்குமாறு அன்பர்களின் சார்பிலும் அனைவரும் சார்பிலும் வாழ்த்தியும் வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த காலை பொழுதினிலே ஒரு அற்புதமான தலைப்பை நாம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். தாங்கிக் கொள்ளும் வழிகள். எதை தாங்கிக் கொள்வது என்பது என்று நமக்கு எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வரும் இல்லையா? இப்ப அம்மா என்னை அறிமுகப்படுத்தும் போது, நான் இந்த மனவளக்கலையில் முதுகலை பட்டம் படித்திருக்கிறேன், சித்த மருத்துவம் வர்ம மருத்துவ ஆர்வலராக இருக்கிறோம்னா சொன்னாங்க. இதெல்லாம் தொழிற்கல்வியாக நமக்கு நம்ம அறிவு சார்ந்த விஷயங்களை வளர்த்தி கொள்வதற்காக நாம படிக்கக்கூடிய விஷயங்கள். படித்தவர்கள் மட்டுமல்ல, நம்ம படிக்காதவங்க கூட, மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருமே ஒரு காலகட்டத்தில் நம் வாழ்நாள் இறுதிக்குள்ள இந்த வார்த்தையை கண்டிப்பாக யாரும் சொல்லி கொடுக்காமல், எந்த புத்தகத்தையும் படிக்காம நாம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது. அது என்ன வார்த்தைன்னு எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். யார் செய்த பாவமோ நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், உடல் சார்ந்தோ மனம் சார்ந்தோ சொல்வோம். யார் செய்த பாவமோ என் குழந்தை இந்த பிரச்சனையை அனுபவிக்குது, யார் செய்த பாவமோ எனக்கு வாழ்க்கையில எப்படிலாம் நடக்குது அப்படின்ற வார்த்தையை சொல்லுவோம். பாவம், இந்த பாவம்ன்ற வார்த்தையை உச்சரிக்கும் போதே பாருங்க, வாய நிறைய திறந்து சொல்வோம். பாவம்னு சொல்லும் போதே அந்த வார்த்தை நம்ம அடி வயிற்றிலிருந்தே வரும், நம்ம உடல் முழுவதும் இருந்து வரா மாதிரி ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு ஆராய்ச்சிலேயே அதை சொல்றாங்க. அந்த பாவம்ன்ற வார்த்தையை சொல்லும் போது உடலில் எதிர்மறையான விளைவுகள் நம்ம உடம்புல ஏற்படுது, எதிர்மறையான விளைவுகள் நமக்குள்ள நிகழுது அப்படின்ட்டு மகரிஷி அதை யோசிச்சுதானே என்னமோ குருமகான் அவர்கள் அந்த பாவம்ன்ற வார்த்தைக்கு அற்புதமாக எந்த மகானும் சொல்லாத ஒரு வார்த்தை பதிவுன்ற வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. பதிவுன்னு சொல்லும் போது பாருங்க, நம்ம வாயை அதிகமா திறக்க வேண்டியதில்லை. திறக்காமே நம்ம அந்த பதிவுன்ற வார்த்தையை சொல்ல முடியும். பதிவு. அப்ப இப்ப தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்குமே நம்ம எதை பத்தி பேச இருக்கிறோம்னு. பதிவை தாங்கிக் கொள்ளும் வழிகளை பற்றி தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இந்த பதிவு மகரிஷி ரொம்ப அழகா சொல்றாங்க. மனித வாழ்வின் நோக்கம் அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து இறை உணர்வு பெறணும்னு. அந்த இறை உணர்வுக்கு எது தடையாக இருக்குது? எல்லாருமே அதற்காக தான் பிறந்திருக்கிறோம். ஆனா அந்த நோக்கத்தை மறந்து நம்ம பல விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த இறை உணர்வை ஏன் நம்மால சீக்கிரம் அடைய முடியல, அந்த இலக்கை அடைய முடியலன்னு பார்க்கும்போது எத்தனை கேள்விகள். எல்லாரும் இறை உணர்வு அடையணும்னு மகான்கள் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அந்த இறை உணர்வுக்கு எது தடையாக இருக்குதுன்னு ஆசான் அருள் தந்தை அவர்கள் ரொம்ப அழகாக நமக்கு, உனக்கு அதற்கு தடையாக இருப்பது உன்னுடைய பதிவுகள் பா அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப அந்த பதிவுகள்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப எந்த பதிவுகள்னா நான் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த பதிவு தான் எனக்கு தடையா இருக்குன்னு பதிவுனா என்ன நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேள்வி எழும்போதே மகரிஷி அவர்கள் சொல்றாங்க, உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையில சிக்கல். இந்த 4 பதிவுகள் தான் உன்னை இறை உணர்வு அடைவதற்கு தடையாக இருக்குது அப்படின்ட்டு. அப்ப இந்த 4ஐயும் நாம சரி செய்து கொண்டால், இல்ல அதை அதிலிருந்து தப்பித்துக் கொண்டால், இல்ல தாக்கத்தை குறைத்துக் கொண்டால், தாங்கிக் கொண்டு வாழ்க்கை முறையை வாழும்போது நமக்கு இந்த இறை உணர்வு என்பது எளிமையாக கிடைக்கும். அதற்கான வழிமுறைகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறோம். அப்போ பதிவுன்னு ரொம்ப அழகா மகரிஷி சொன்னாங்க. பதிவுன்னு போது அந்த உடல்ல ஒரு அதிர்வு கூட நமக்கு வருவதில்லை. இந்த பதிவு எப்ப பதிவாகுது? ஏன் இந்த பதிவு எத்தனை நாள்ல இருந்து நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா, அதுக்கும் மகரிஷியோட ஒரு கவியில சொல்றாங்க. தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இவரோட குரு வணக்க பாடல்லையே. அப்ப இதுலயே தெரிஞ்சு போச்சு, தந்தை தாய் வழியாக நமக்கு இந்த பதிவுகள், நம் குல பெருமக்கள் வழியாக இந்த பதிவுகள் வருதுன்னு நமக்கு விளக்கமாக தெரிகிறது. இப்ப எப்ப உருவாகுது இந்த பதிவு? ஒரு ஆண் பெண் இணைந்து கரு உருவாகுது. இது வேத அறிவியல் விளக்குகிறது ரொம்ப அழகாக. இது வேத அறிவியல்ல இருக்கு. ஒரு ஆண் பெண் இணைந்து ஒரு கரு 4வது நாள் உருவானா அந்த கருவுக்கு பதிவு இல்லை. அந்த கரு 45 நாட்களுக்குள்ளேயே தாயின் வயிற்றிலேயே சிதைந்து போகிறது. அதாவது நாம கூட சொல்லுவோம், புதுசா கல்யாணம் இருந்தா என்னம்மா ஏதாவது விசேஷமா? ஆமாங்க, நாள் தள்ளி போயிருக்குன்னு சொல்லுவோம். ஆனா அடுத்த மாசமே அவங்களுக்கு திரும்ப மாதவிடாய் வந்துடும். அந்த மாதிரி 45 நாட்களுக்குள்ள அந்த கரு உள்ளேயே சிதைந்து போகுது. அந்த மாதிரி கருவுக்கு பதிவு இல்லைன்னு சொல்லப்படுது வேத அறிவியல். இதையே 7வது நாள் ஒரு கரு உருவானால் அந்த கரு தாயின் வயிற்றில் உருவாகி உள்ள இறை தத்துவத்தை உபதேசங்களை கேக்குதுன்னு வேத அறிவியல் சொல்லு. இறை தத்துவத்தை எல்லாம் கேட்டு, ஒரு மனிதனாக பிறக்க போற நீ எப்படிலாம் வாழணும், வெளியில போய் என்னெல்லாம் செய்யணும், உன்னுடைய நோக்கம் என்ன என்பது அத்தனை தத்துவங்களையும் கேட்டு இந்த 7வது நாள் உருவான கரு 5லேந்து 4, 5, 6 மாதங்களுக்குள்ள கருசிதைவு ஏற்பட்டு வெளியில வந்து, அப்ப அந்த 7வது நாள் உருவான கருவிற்கும் பதிவுகள் அதோட தீர்ந்து போயிடுது. அந்த பதிவிற்கு அந்த தாயுடைய உபதேசத்தை கேட்கணுன்ற பதிவு மட்டும் அது கேட்டு அதை உள்வாங்கிட்டு அது சிதைஞ்சு போகுது. இதுவே 14வது நாள் உருவாகிற ஒரு கரு தாயின் வயிற்றில் 272 நாள் இருந்து கருப்பையில உமர்ந்து அத்தனை உபதேசத்தையும் கேட்டு பிறவி எடுத்து வருகிறது. அப்படி பிறவி எடுத்து வந்துதான் இப்ப உட்கார்ந்து உங்க முன்னாடி இந்த தத்துவத்தை பேசி கொண்டிருக்கிறது. அப்படி பிறவி எடுத்து அந்த கரு மையங்கள் தான் தத்துவத்தை கேட்டுக்கொண்டும் இருக்கிறது. இது 14வது நாள் உருவான கரு. இதிலே இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு கரு இருக்கிறது. 17வது நாள் உருவான கரு. இந்த 17வது நாள் உருவான கருதான் பிற்காலத்தில் மகான்களாக பிறவி எடுக்கிறது. பிறவி எடுத்து இந்த சமுதாயத்திற்கும் உலகத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் நிறைய தத்துவங்களையும் சேவைகளையும் செய்கிறது. ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா, இந்த 14வது நாள் உருவான கருவிற்கும் 17வது நாள் உருவான கருவிற்கும் பதிவுகள் நிச்சயம் உண்டு. அது மகானாகவே இருந்தாலும் பதிவை அனுபவித்து தீர வேண்டும். அதுல ஒரு சிறிய விளைவு என்னன்னா, நம்ம 14வது நாள் உருவான இந்த கருவிற்கு அந்தந்த கோள்களின் அசைவுகளுக்கு அவரவர்களின் பதிவுகளுக்கு ஏற்ப அந்தந்த காலகட்டத்துல கோள்களின் அசைவுகளுக்கு ஏற்ப அப்பப்பவே பதிவுகளை அனுபவிக்கிறது இந்த 14வது நாள் உருவான கருவெல்லாம். ஆனா 17வது நாள் உருவான மகான்களாக உருவாக்கி இருக்கிற கரு மையங்களான மகான்களுக்கு பதிவுகள் அவர்கள் வாழும் காலத்துல அவர்கள் அனுபவிப்பதில்லை. தான் வாழ்ந்தது போதும், இந்த சமுதாயத்துக்கு கொடுத்தது செய்த சேவை போதும்னு தன்னைத்தானே போரும், நான் இந்த பிரபஞ்சத்தை விட்டு போகணும்ன்ற ஒரு முடிவெடுக்கும் போது கடைசியாக அவர்கள் மொத்த பதிவுகளையும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும்னு வேத அறிவியல் சொல்லுது. அவர்களுடைய பதிவுகள் பிளஸ் நம்மள மாதிரி இருக்கவங்க போய் அந்த குரு கிட்ட முறையிடுற அத்தனை பதிவுகளையும் அவங்க வாங்கி கொள்கிறாங்க. அடிஷ்னலா அதையும் சேர்த்து அவங்க அனுபவிக்கும் போது அவர்களுடைய பதிவுகள் அதிகமாக இருக்கிறது. அதை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். எல்லா மகான்களும் தன்னுடைய இறுதி காலத்துல ரொம்ப துன்பப்பட்டு அவங்க இறைநிலை அடைவதை நம்ம பார்க்கிறோம். ரமண மகரிஷி ஆகட்டும், ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆகட்டும், இல்லையா? அப்படி மகான்களுக்கு அந்த பதிவுகள் அப்படி வருது.
இப்ப இந்த பதிவுகள் எப்படி பதிவாகுது? இதை கர்ப்போபதேசம்னு சொல்லுது வேத அறிவியல். வேதத்துல இதை கர்ப்போபதேசம்னே ஒரு சாப்டர் இருக்கு. கர்ப்போபதேசம்னு சொல்றாங்க. கர்ப்ப உபதேசம் என்ன நடக்குது கர்ப்பத்துல. ஏன்னா இப்ப நம்ம உட்கார்ந்து இந்த தத்துவத்தை கேட்கிறோம், உள்வாங்குறோம். இப்ப ஒண்ணும் இல்லை, நாம இந்த தாங்கிக் கொள்ளும்படி பதிவுகளை பற்றி தான் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். இத்தனை பேர் இணையத்திலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த தத்துவம் மட்டும் இல்ல, எந்த தத்துவம் மகரிஷியின் தத்துவங்களை பேசினாலும், ஆன்மீகத்தை பத்தின தத்துவங்களை மனவளக்கலை பற்றி தத்துவங்களை பேசினாலும் நம்ம ஆழ்ந்து கேட்கிறோம். இதுவே இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கோம், நம்ம 2 மனவளக்கலை என்பர்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் மனவளக்கலை தத்துவங்களை பற்றி, மகரிஷியை பற்றி. அப்ப இந்த மனவளக்கலை பற்றியே தெரியாத ஒரு நபர் அங்க வராரு. கொஞ்ச நாள் நிக்கிறாரு. அதுல ஒருவர் அவருக்கு நண்பர், அவரை பார்க்க வராரு, நின்றுட்டு இருக்கிறாரு. அப்ப 2 பேரு இந்த மனவளக்கலை தத்துவங்களை பற்றியும் பிரம்ம ஞானத்தை பத்தி ஏதோ ஒரு தத்துவத்தை பத்தி பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும், அந்த நண்பர் என்ன பண்ணுவார், அப்படியே நின்றுட்டே இருப்பாரா, நின்றுட்டு என்ன பண்ணுவாரு, கொஞ்ச நாள் கவனிப்பாரு. அவருக்கு ஒண்ணும் புரியாது, ஏன்னா அவருக்கு அது தெரியாத விஷயம். அதனால அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. கொஞ்சம் கழிச்சு என்ன பண்ணுவாரு, நீங்க 2 பேரும் ஏதோ முக்கியமான உரையாடல்ல இருக்கீங்க, நீங்க பேசிட்டு இருங்க, நான் அப்புறம் வரேன்ட்டு என்ன பண்ணுவார், அந்த இடத்தை விட்டு விலகி போயிடுவார். இதுதான். அப்போ நாம இதெல்லாம் உட்கார்ந்து இந்த ஆன்மீக தத்துவங்களை கேட்கிறோம்னா, நாம எல்லாமே இந்த தத்துவங்களை ஏற்கனவே உள்வாங்கியவர்கள், வேற ஒண்ணும் இல்லை. அதுதான் பெரிய சிறப்பு. எல்லாருமே, எல்லா மனிதர்களுமே தாயின் வயிற்றுல இந்த இறை தத்துவத்தை கேட்டுதான் வந்திருக்கிறோம். நிறைய நம்முடைய பதிவுகளால அதை மூடி அப்படியே இருக்கிறோம். எவர் ஒருவர் குருவை அடைகின்றாரோ அவர்கள் அந்த குருவின் தொடர்பினால இந்த பதிவுகள் எல்லாம் தூசு தட்டி எடுக்கிற மாதிரி எடுத்து அந்த இறை தத்துவம் மேலோங்கும் போது அதை கேட்பதற்கு, அதை அனுபவிப்பதற்கான ஒரு உணர்வை அவங்க பெறுகிறாங்க. இதான் வித்தியாசம். அப்ப என்ன நடக்குது, எப்படி இந்த பதிவுகள்லாம் நமக்கு பதிவாகுது? மகரிஷி இந்த பதிவுகளை பற்றி நிறைய நமக்கு கருமைய பதிவுகளை பற்றி, கருமையம்னே நமக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த பதிவுகள் ஒரு தாயின் வயிற்றுல குழந்தை கருவாக உருவாக்கி 14வது நாள் உருவான கரு, அந்த நமக்கு தெரியும் கருப்பையில அந்த குழந்தை எப்படி உட்கார்ந்துருக்குது, கைகளை கூப்பி ரொம்ப பவ்யமா கால்களை மடக்கி இந்த சின்ன தாயின் திருவரையில ரொம்ப பவ்யமாக உட்கார்ந்து இருக்குது. அது உட்கார்ந்து இருக்கிறதோடைய அமைப்பே என்ன சொல்றாங்கன்னா, அது இறை தத்துவத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லி. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த தாய் வயிற்றுல அவங்க அந்த கருவை சுமந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இறைவன் நம்ம கிட்ட போதனை செய்யறார். உன் வாழ்வின் நோக்கம் எப்படி மகரிஷி சொன்னாங்களோ அதேதான் வேதமும் சொல்கிறது. நீ மனிதனாக பிறப்பதின் நோக்கம், அது ஆணாகவோ பெண்ணாகவோ நீ பிறப்பதின் நோக்கம் அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து நீ இறை உணர்வு பெறணும். நீ வெளியில போகும்போது இறை உணர்வு பெறுவதற்காக தான் நீ இந்த பிரபஞ்சத்துல பிறவி எடுக்கிற. அந்த நோக்கத்தை நீ மறக்க கூடாது. ஆனா நீ வெளியில போன உடனே உன்னை மாயை, பிரம்மை உன்னை பிடிச்சுக்கும், மாயை பிடிச்சுக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு 272 நாள் வச்சு இருக்கு போதனை செய்து. இந்த குழந்தையும் அது என்ன பண்ணுது, தாயின் கருவறையில உட்கார்ந்து ரொம்ப அழகா அதெல்லாம் ஊன் கொட்டி கேக்குதாம். சொல்லுவாங்க இல்லையா, வயிற்றுல குழந்தை இருக்கும்போது எது பேசினாலும் அது கேட்கும். ஆனா உள்ளேயே அது எல்லாமே நடக்குது, கேக்குது. அப்படி கேட்டு அது வெளியில வரக்கூடிய காலம் வருது. ஒரு தாய், இப்போ ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க ஒரு பிரசவிக்கிற நேரத்துல குழந்தை பிரசவம் ஏற்படுது. பிரசவம் நடக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த குழந்தை வெளியில வந்தவுடன் என்ன செய்யுங்க, அழதான் செய்யும். சிரிக்காது. எந்த குழந்தையும் சிரித்ததா சரித்திரமே இல்லை. வேகமா அழ ஆரம்பிக்கும். ஏன்னா அது உள்ள ஒரு கதகதப்பான சூழ்நிலையில ஒரு குளிர்ச்சியான தாயினுடைய வயிற்றுக்குள்ள இருந்து வெளியில வேறு ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது அழும். அங்க இருக்க தாதிகள், அங்க இருக்கிற நர்ஸோ இல்ல டாக்டர் அம்மாவோ என்ன செய்யறாங்க, அந்த குழந்தைய சுத்தம் செஞ்சு அழகா ஒரு துணியில சுத்தி இந்த குழந்தைய யார்கிட்ட கொடுப்பாங்க முதல்ல. அப்பெல்லாம் ஒரு பிரசவம் அப்படின்னாலே ஒரு பெண் கூட போறவங்க பாட்டியா தான் இருப்பாங்க. அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளுடைய வாழ்வியல் முறையில இருந்திருக்கு. அம்மா போனா அழ அந்த குழந்தை இன்னும் வெளியில வராது. நம்ம குழந்தை கஷ்டப்படுதுன்னு அந்த அம்மா நினைச்சாங்கன்னா அந்த வயிற்றுல இருக்க குழந்தை வெளியே வராதாமா. அப்படிலாம் எங்க பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க. எப்பயுமே ஒரு பிரசவம்னு போகும்போது அந்த பெண்ணுடன் பாட்டி தான் போவாங்க. அப்ப அந்த பாட்டி கையில நல்லா முதிர்ந்த அனுபவம் உள்ள ஒரு வயசானவங்க போகும்போது அவங்க கையில அந்த குழந்தைய ஒரு துணியில சுத்தி அழகா கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்த உடனே அந்த கதகதப்பா கொடுத்தாலும் அந்த குழந்தை என்ன பண்ணும், அழுகி நிறுத்தவே நிறுத்தாது, அழுதுட்டேதான் இருக்கும். பாட்டியாச்சு, அந்த பாட்டிக்கு மனசு என்ன பண்ணாது, தாங்காது. எத்தனை குழந்தைய அந்த பரம்பரையில பார்த்திருப்பாங்க. உடனே அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்க, ஒரு தண்ணி ஒண்ணு கொடுப்பாங்க. என்ன தண்ணிங்க, சக்கரை தண்ணிய உடனே அந்த நாக்குல குழந்தையோட வாயில வைக்கிறாங்க. வச்ச உடனே அந்த குழந்தை நாக்க அப்படி ஒரு தட்டு தட்டி அதை சுவைக்க ஆரம்பிக்குது. அப்ப பிடிச்சது பதிவுன்னு சொல்லுது வேதம். அந்த வேதத்துல இந்த ரொம்ப அழகா இந்த உபதேசத்தை பத்தி சொல்றாங்க. இந்த நாக்குல அப்படி ஒரு தட்டு தட்டி, ஆஹா எவ்வளவு சுவையா இருக்கு,
இந்த அம்மா இந்த புண்ணியவதி ஏதோ நான் ஒரு 10 நிமிஷம் வீறிட்டு அழுதேன். உடனே இந்த மனசு தாங்காம இந்த தலை நிறைத்த ஒரு அம்மா நமக்கு புண்ணியவதி இந்த ஒரு இனிப்பான ஒரு சுவையான நீரை கொடுத்தாங்க. எவ்வளவு நல்லா இருக்கு இது சுவைக்கிறதுக்கு. என்னடானா உள்ள வச்சு 272 நாள் இருட்டுல ஒரு ஒரு அடிக்கு ஒரு அடி சின்ன இடத்துல என்ன உட்கார வச்சு கைய கால கூட நீட்ட முடியாம உபதேசம்னு இத்தனை உபதேசங்களை கொடுத்து வெளியில போனா மாயை பிடிச்சுக்கோன்னு சொன்னாங்களே. ஆனா இங்க இவ்வளோ அருமையா 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்ல ஒரு 5 நிமிஷம் அழுதுக்குள்ளேயே இந்த அம்மா இப்படி சுவையான நீர் தராங்களேன்னு அந்த குழந்தை யோசிக்க ஆரம்பிச்சு முதல் பதிவுல சிக்குது. சுவை பதிவுல சிக்கி அது மாட்டுது. கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தையோட அம்மாவை கொண்டு வந்து அறையில விடுறாங்க. அப்ப ரூம்ல விடும்போது பாட்டி சும்மா இருக்க மாட்டாங்க. பாட்டி சும்மா இருப்பாங்களா? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கு. அம்மா ஏன் இவ்வளவு லேட்டா வந்தா, ஏன் அழ விட்டான்னு ஒரு உத அப்படின்னு சொல்லுவான். உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுது, உடனே அது ரெக்கார்ட் பண்ணுது மனசுல. ஓ, இது நடுத்தர வயது வயது நிரம்பிய நிறையோடு இருக்கிற பெண்மணியை பார்த்தா வீறிட்டு அழுது அடம்பிடிச்சு அழுது நினைச்சதை சாதிச்சுக்கணும். நடுத்தர வயது பெண்மணியை பார்த்தா இவங்க அம்மானா நம்ம கைய காலை உதைச்சு அழுது அடம்பிடிச்சு தன்னுடைய காரியத்தை சாதிச்சுக்கணும் ரெக்கார்ட் பண்ணுது. 3வது 4வதாக உறவுகள்லாம் வர ஆரம்பிக்குது. அத்தை வராங்க குழந்தைய பார்க்க. அத்தை வரா பாரு அரப்போன் சங்கிலி கையிலன்னு. அடுத்ததாக சித்தப்பா பெரியப்பா வராங்க பாரு, கையில கொடுக்குற காசை நல்லா கெட்டியா பிடிச்சு வச்சுக்கோ. அப்போ உறவுகள் கிட்ட எல்லாம் இதெல்லாம் வாங்கிக்கணும் அப்படின்ற உணர்வு குழந்தைக்கு பதிவாகுதாம். இப்படிதான் மாயை மனிதனை பிடிக்குதுன்னு சொல்றாங்க. எந்த ஒரு பாட்டியும் எந்த ஒரு அம்மாவும் அம்மான்ற இறைவன் வருது, பாட்டின்ற இறைவன் வருது, அத்தைன்ற இறைவன் வருது, சித்தப்பா சித்தின்ற இறைவன் வருது, நீயும் இறைவன் அதுவும் இறைவன் சொல்லி கொடுக்கறது இல்ல. இது வாழ்வியல் முறையில நம்ம அப்படியே வழக்கமாக வந்திருக்கிறது. இப்படிதான் பதிவுகள் ஒவ்வொன்றும் பதிவாகுதுன்னு வேதம் சொல்கிறது. இந்த கர்ப்போபதேசம்ன்றது இன்னும் நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. சுருக்கமாக சொல்றோம். அப்போ பதிவு என்பது நமக்கு கருவமைப்பிலே பதிவாகுது. பிறகு பிறவி எடுத்து வந்த பிறகும் நமக்கு இந்த பதிவுகள்லாம் ஒவ்வொன்னா நமக்கு ஆரம்பிக்குது. குழந்தையிலேயே பதிவுகள் ஆரம்பிக்குது அப்படின்றதுக்காக சொல்றோம். இந்த பதிவுகள் நமக்கு 2 வகையில அச்சுறுத்துறது. அது என்ன அப்படின்னா, இதுவும் வேதம் தான் சொல்லுது. உடல் சார்ந்த பதிவுகளாகவும், உடல் சார்ந்த பதிவாக துன்பமாகவும், மனம் சார்ந்த பதிவாக துயரங்களாகவும் பதிவாகிறது அப்படின்னு சொல்லி 2 வகைதான். மகரிஷி அதை 4ஆக பிரித்து எளிமைப்படுத்தி சொல்றாங்க. உடல் சார்ந்த பதிவுகள், மனம் சார்ந்த பதிவுகள். உடல் சார்ந்த பதிவுகள் 80%. அததான் மகரிஷி அவர்கள் உடலிலே நோய்னு சொன்னாங்க. மனம் சார்ந்த பதிவுகள் தான் மனதிலே குழப்பம், வாழ்க்கையிலே சிக்கல், உள்ளத்திலே களங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையிலே சிக்கல். இந்த 3ம். இது 20% சொல்லுது வேதம். ஆனா 80% பதிவுகளை கூட நம்மால சரி செய்து கொள்ள, அந்த உடல் சார்ந்த பதிவுகளை சரி செய்து கொள்ள முடியும். இந்த 20% பதிவுகள் தான் நம்ம ரொம்ப வாட்டி துன்புறுத்தும். ஏன்னா மனம் சார்ந்த பதிவுகள் என்பதற்கு மருந்தே கிடையாது. எப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு உடல் சார்ந்த பதிவுகள்னா உடலில வரக்கூடிய நோய்கள். நம்ம மனவளக்கலைக்கு அன்பர்கள் ஒருத்தர் வராருன்னா, எனக்கு இந்த மாதிரி முட்டி வீங்கிடுச்சு, எரிச்சல் இருக்கு, ஏதோ அவர் அதோட நோயோட தாக்கத்தை பற்றி சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இதே மாதிரிதான் இன்னொரு ஐயா கூட இருந்ததுங்கய்யா, நாங்க பயிற்சிகள் கொடுத்தோம், இந்த பயிற்சிகளோடவே இந்த எண்ணெயை தேய்ங்க, மருத்துவம் தெரிஞ்சிருந்தா கை வைத்தியம் தெரிஞ்சா எண்ணெய் தேய்ங்க, ஒத்தடம் கொடுங்க, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த முட்டி சுத்துறது 2 வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும்னு சொல்றோம். அவரும் அந்த பயிற்சியை நம்பிக்கையோடு செய்யும் போது அந்த உடல் சார்ந்த பதிவுகளாக வரக்கூடிய நோய்கள் என்ன பண்ண முடியும், அவர் தீர்த்து கொள்ள முடியும். எனவே உடல் சார்ந்த பதிவுகளை நாம் போக்கிக் கொள்ள வழிவகைகள் நிறைய இருக்கு. அதுலயும் சில உடல் சார்ந்த நோய்களை நம்மால் தீர்க்க முடியாதுன்னு போது கண்டிப்பாக என்ன செய்யணும், தாங்கி கொண்டுதான் ஆக வேண்டும். அதுவும் தாங்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கிறோம். பெரிய நோயாக புற்றுநோயோ அதை வரும்போது அதை நம்ம சரி செய்ய முடியாது. தாங்கி கொண்டுதான் வாழ்க்கையை ஒட்டி அந்த பதிவுகளை நாம் தான் அனுபவித்து தரணும். ஆனா மனம் சார்ந்த பதிவுகள் என்பது, அதுதான் உடல் சார்ந்த பதிவுகளை துன்பம் அப்படின்னு சொல்றாங்க. மனம் சார்ந்த பதிவுகள் வருவது துயரம்னு சொல்லப்படுது. முதல்ல ஒண்ணு நம்ம தெரிந்து கொள்ளணும், துன்பம் வேறு, துயரம் வேறு. இந்த துன்பத்துக்கும் துயரத்துக்கும் முதல்ல நம்ம வித்தியாசத்தை தெரிந்து வாழும் போது நமக்கு வரக்கூடிய பதிவுகளை நாம் இயல்பாகவே தாங்கிக் கொண்டு வாழக்கூடிய பக்குவம் நமக்கு கிடைக்கும். இப்ப உடல் சார்ந்த பதிவுகள் என்பது துன்பம், மனம் சார்ந்த பதிவுகள் என்பது துயரம்னு பார்த்தோம். எப்படி மனம் சார்ந்த பதிவுகள் துயரம் சொல்றோம்னா, இந்த துயரத்தை போக்க முடியாது, அவரவர்களாக தாங்கிக் கொள்ளணும், இல்ல அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளும் வழிகளை செய்யணும், இல்ல குறைத்து கொள்ள முடியுமே தவிர அதை போக்கிவிட முடியாது.
நம்ம குடும்பத்துல ஒருத்தரை இழந்துட்டோம்னா நம்ம சொல்லும் போது அவர் ரொம்ப என் கூட அன்பாக இருந்தார், இப்படி எல்லாம் என்னை பார்த்துக்கிட்டார், அவர் என்னை விட்டு அவரோட இழப்பு எங்களுக்கு பெரிய ஒரு துக்கத்தை கொடுக்குது, துயரத்தை கொடுக்குதுன்னு சொல்லும் போது அதே மாதிரிதான் அவர் அதே கேரக்டரோட அதே உணர்வுகளோட இருந்தாரு. அதே இழப்பு தான் எங்களுக்குன்னு ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு, ஒவ்வொரு உணர்வு என்பது வேறுபட்டதாக இருக்குது. அதான் மகரிஷி சொல்லுவாங்க, பனித்துளி போல் அளவான நாதவிந்தின் பரிணாமம் பல அவயங்களாகி தனித்தியங்கும் சிறப்புன்னு சொல்றாரு. ஒவ்வொரு மனிதனும் தனி சிறப்பு வாய்ந்தவர்கள். அப்போ ஒரே மாதிரி இருந்தது நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த துயரத்தை நம்ம சொல்ல முடியாது. அப்ப துயரம் என்பது ஒரு தனிநபரை சார்ந்தது. அப்ப அதை அவங்க என்ன பண்ணும், தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும். அதை தாங்கிக் கொள்வதற்கான வழிகள் தான் நாம கண்டுபிடித்தாகணும். இப்போ பதிவுகளே இல்லாத மனிதன் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்துல பிறக்கவே முடியாது. அப்ப எல்லாருமே பதிவுகளோட தான் பிறந்துக்கிறோம். அததான் ஞானிகள் வினைப்பதிவே தேகம் கண்டாயின்னு சொல்றாங்க. ஞானிகள் மட்டும் சொல்லல, சித்தர்கள் சொல்லும் போது பிறவி என்பது பிணின்னு சொல்றாங்க. பிணி அது ஒரு நோயின்னு சொல்றாங்க. பிறவியே நோய் தான்ப்பா. அப்ப அந்த நோயை நீ என்ன பண்ணும், தாங்கி கொண்டுதான் ஆக வேணும், தாங்கிக்கிறதுக்காக தான் நீ பிறந்திருக்கிற அப்படின்றாங்க. இந்த பதிவுக்கு இன்னொரு பெயர் உண்டு, கர்மான்னு பேர். அந்த பதிவு கர்மா அப்படின்னு வேதம் சொல்கிறது. கர்மானா என்னன்னா செயல். இந்த பதிவு எப்படி வருது, நாம் ஒரு செயல் செய்வதால் தான் பதிவுகள் நமக்கு வருது. இந்த கர்மா தான் நடந்த, நடக்கின்ற, நடக்க போகின்ற அத்தனையுமே செயல்படுத்துகிறது. அப்போ ஒருவர் வாழும் காலத்திலேயே இந்த கர்மாவை தாங்கிக் கொள்ளும் வழிகளை கண்டுபிடிச்சிட்டா அந்த கர்மாவிலிருந்து தப்பித்து கொள்ளவோ, தாக்கத்தை குறைத்து கொள்ளவோ அல்லது தாங்கிக் கொள்ளவோ கூடிய ரகசியம் அவருக்கு எளிதில விளங்கும். அதற்கு அவசியமாக ஒரு குரு தொடர்பு ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுகிறது. குரு தொடர்பு மற்றும் சத்சங்கத்தின் தொடர்பு தான் அதை தாங்கிக் கொள்ளும் வழிகளை நமக்கு எடுத்து சொல்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த கர்மான்றது என்னன்றதை நம்ம முதல் தெரிந்து கொள்ளணும். பதிவுன்றது பார்த்தோம், எத்தனை வகைகள்ல மகரிஷி அழகா எளிமைப்படுத்தி கொடுத்திருக்காங்க. இப்ப கர்மானா என்ன, இந்த கர்மா என்பது எப்படி செயல்படுகிறது என்று வேதத்துல சொல்லப்படுகிறது. 5 வகையில அது வருகிறது. கர்மா 5 கூட்டானதுதான் இந்த கர்மா அப்படின்னு. ஒன்று சரீரம், ஜீவன், புலன்கள், செயல், விளைவு. இட்ஸ் ஈக்குவல் டு கர்மா. இந்த 5ம் சேர்ந்ததுதான் கர்மான்னு சொல்லப்படுகிறது. அதுல முதலாவதாக வருகிறது சரீரம். இந்த சரீரம் இல்லைன்னா பதிவுகளை நாம அனுபவிக்கவே முடியாது. சரீரமின்றி சிவத்தை உணர முடியாது, சிவமின்றி சரீரம் இயங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க சித்தர்கள். இப்ப இந்த சரீரம் தான் இந்த உடம்பு தான் முக்கியம். இந்த உடம்பு தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போறது. நம்மளுடைய பதிவுகளை நல்ல மற்றும் மகரிஷி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, அறமோ மற்றோன்றார், தீயதுன்னு கூட சொல்லல, அறமோ மற்ற பதிவுகளையும் அனுபவிக்கக்கூடியது இந்த சரீரம் இருந்தாதான் நம்ம அனுபவிக்க முடியும். இரண்டாவதாக ஜீவன். ஜீவன் சொல்லும் போது அந்த உடம்புக்குள்ள ஓடக்கூடிய உயிரை சொல்கிறது. ஜீவன் இருந்தாதான் சரீரத்திற்கே மதிப்பு. ஜீவன் இல்லைன்னா சரீரத்திற்கு மதிப்பு இல்லை. அப்ப இந்த சரீரத்துல ஜீவன் இல்லைன்னா அந்த ஜீவனுக்கு என்ன, அந்த சரீரத்துக்கு என்ன பெயர், பிரேதம் அல்லது பிணம்னு பெயர். இப்ப ஜீவன் இல்லாத சரீரம் பிரேதம்னா அப்ப நாமெல்லாம் யாரு, சிந்திக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அப்ப நாமெல்லாம் யாருன்னா நாம ஜீவன் இருக்குன்னு சொல்லிக்கிறோம். சித்தர்கள் ரொம்ப அழகா சொல்றாங்க, ஜீவனோடு இருக்கின்ற பிணம் அல்லது பிரேதம் நாமெல்லாம். என்ன ஒரு சிறிய வித்தியாசம். ஜீவன் போன சரீரத்தை 4 பேர் 8 கால்ல சுமக்குறாங்க. ஜீவன் உள்ள சரீரத்தை 2 கால்ல நம்ம சுமந்து இந்த பதிவுகளை சுமந்து கொண்டு பதிவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்னு சொல்றாங்க. இதுதான் ஜீவன். இரண்டாவதாக. மூன்றாவதாக புலன்கள். இந்த புலன்கள் சொல்லக்கூடியது ஞான கர்ம இந்திரியங்கள். குறிப்பாக ஞான இந்திரியங்களான தோல், நாக்கு, மூக்கு, கண், காது இவைகள். இந்த புலன்கள் மூலமாக தான் மனம் ஈடுபட்டு செயல்களை செய்கிறது. நமக்கு புலன்கள் தான் நம்முடைய கர்மாவை செய்ய தூண்டுகிறது. நான்காவதாக செயல். அந்த கர்மாவை தூண்டி கோள்களின் அசைவுகளுக்கேற்ப இந்தந்த காலகட்டத்துல இந்தந்த கர்மாவை இந்தந்த பதிவுகளை அனுபவிக்கணும், செயலை செய்கிறது. இதுதான் செயல்னு சொல்லப்படுது. அந்த செயலுக்கு விளைவாக ஒரு பலன், அறமோ மற்றோ மகரிஷி சொன்ன மாதிரி நல்லதோ தீயதோ ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு வருது பாத்தீங்களா, அதுதான் விளைவுன்னு சொல்லப்படுகிறது. மகரிஷி ரொம்ப அழகா சொல்றாங்க, அதுதான் செயல் விளைவு தத்துவம். நம்மளுடைய கல்வியே செயல் உணர்கல்வி.
செயல் விளைவு உணர்கல்வி இல்லையா, செயல் விளைவு தத்துவமாக குறிப்பிடுவாங்க. அப்போ கர்மா இல்லாத மனிதனே கிடையாது. இந்த 5 கூட்டுத்தொகை தான் மனிதன். இந்த 5 சேர்ந்ததுதான் கர்மா. அதாவது சரீரம் பிளஸ் ஜீவன் பிளஸ் புலன்கள் பிளஸ் செயல் பிளஸ் விளைவு இட்ஸ் ஈக்குவல் டு கர்மா. எந்த புலன்களை கொண்டு எதிர்மறை பதிவுகளால தூண்டப்பட்டு செயல்களை செய்து நம் வாழ்க்கையில சிக்கலை ஏற்படுத்தி கொள்கிறோமோ, அதே புலன்களை கொண்டு பதிவு கடந்த நிலையில நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான செயல்களை நாம் செய்யும் போது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தி நம் வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்களை நம்மால என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக போக்கிக் கொள்ள முடியும். கர்மாவின் தாக்கத்தை குறைத்து கொள்ள முடியும், அல்லது குறைந்தபட்சமாக தாங்கிக் கொள்ளவாத முடியக்கூடிய ஒரு பலம் நமக்கு கிடைக்கும். அதற்கு நம்ம நிறைய ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டியிருக்கு. இதையெல்லாம் உபதேசமாக எல்லா மகான்களும் சொன்னாங்க. ஆசான் அருள் தந்தை அவர்கள் உபாயமாகவே நமக்கு அகத்தாய்வு பயிற்சியாகவே கொடுத்தாங்க. அகத்தாய்வு பயிற்சிகளை கொடுத்து உனக்கு வரக்கூடிய பதிவுகள் எதனால எனக்கு இது வந்தது, ஏன் வந்தது, எப்படி வந்தது, யார் மூலியமாக வந்தது, நம்மால் என்ன பண்ண முடியும், அகத்தாய்வு செய்யும் போது நம்மாலேயே அதற்கான தீர்வுகளை நாம் காண முடியும். அப்படி நாம செய்யும் போது, நாம அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடும் போது நமக்கு நிறைய தடைகள் வரும். நம்மளை பின்னோக்கி நம்மளுடைய பதிவுகள் இழுக்கும். ஆனா அந்த அந்த அப்படி இழுக்கக்கூடிய தடைகளை இதே வேதம் 5ஆக பிரிக்கிறது. ஒன்று ஜீவாத்ம ஸ்வரூபம், 2வது பரமாத்ம ஸ்வரூபம், 3வது உபாயஸ்வரூபம், 4வதாக பலஸ்வரூபம், 5வதாக பிராப்தி நிரோதி அப்படின்னு சொல்லுது. 5ஆக பிரிக்கிறது. நாம ஆராய்ச்சிகள் ஈடுபடும் போது, ஆத்ம சாதனையில் ஈடுபடும் போது அதற்கான தடைகள் இப்படி எல்லாம் வரும் அப்படின்னு. இப்ப ஜீவாத்ம ஸ்வரூபம்னா என்ன அப்படின்னா, நான் யார் என்பதை தெரிந்து கொள்வது. நான் யார்னு தெரிந்து கொண்டோம்னா அடுத்த கட்டமாக அவன் யார் என்பதை தெரிந்து கொள்வது பரமாத்ம ஸ்வரூபம். இந்த நான் யார் அவன் யார் என்பதை ஆராய்ச்சி செய்து தெரிந்து கொள்வதற்காக நம் முன்னோர்கள் கொடுத்த யுக்திகள் தான் உபாய ஸ்வரூபம்னு சொல்லப்படுது. உபாய ஸ்வரூபம், உபாயங்கள், அதுக்கு என்னென்ன உபாயங்கள் இருக்குன்னு. அப்படி மகரிஷி நமக்கு கொடுத்த உபாய ஸ்வரூபமாக மனவளக்கலையில ரொம்ப அழகாக 5 நிலைகள்ல நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. உடற்பயிற்சி, காயகல்பம், அகத்தவம், அகத்தாய்வு, மௌனம், 5 நிலைகள் நமக்கு 5 வழியான உபாயங்களை கொடுத்து நான் யார் அவன் யார் என்பதை அறிவதற்கான யுக்திகளை நமக்கு ரொம்ப சிறப்பாக பயிற்சி முறைகளாக பாடங்களாகவே அருள் தந்தை அவர்கள் பெரிய கொடையாக நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதை நாம் முயற்சியுடன் தொடர்ச்சியாக பயிற்சி செய்யணும். அப்படி பயிற்சி செய்தோமையானால் இந்த உபாய ஸ்வரூபத்தின் பலனாக நமக்கு வரக்கூடியதுதான் பலஸ்வரூபம். அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன. இதுல ஒரு சங்கடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4ஐயும் நாம கடந்து வந்து விடலாம். ஆனா 5வது இருக்கக்கூடிய பிராப்தி நிரோதி. இந்த பிராப்தி நிரோதினா என்னன்னா, நம்ம சாதாரணமாக பேச்சு வழக்குல சொல்வோம், இறைவனை நோக்கி நான் ஒரு அடி வச்சேன்னா இறைவன் என்னை நோக்கி 10 அடி முன்னாடி வைப்பார்னு சொல்லுவோம். அது வார்த்தைக்காக சொன்னது. உண்மையில் சொல்ல போனால் இறை உணர்வையோ இறைநிலையோ நோக்கி நாம் ஒரு அடி வைக்கும் போது நம்முடைய கர்மா 1000 அடி நம்மளை பின்னோக்கி இழுப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு கர்மாவுக்கு தான் பலம் அதிகம். ஏன்னா கர்மா என்பது, பதிவு என்பது இறைவனால் படைக்கப்பட்டது. இறைவனால் படைக்கப்பட்ட பதிவை இறைவனால் கூட எடுக்க முடியாதுன்னு வேதம் சொல்கிறது. அதை எடுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர், அதை எடுக்கவோ அதன் தாக்கத்தை குறைக்கவோ அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளவோ ஒரு வழிமுறைகளை சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆன்மா யாருன்னா குரு மட்டுமே அப்படின்னு வேதம் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறது. இதைதான் ரொம்ப அழகா மகரிஷியும் சொல்றாங்க. வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன் நிலம் மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன் என்னை உள்ளிறைந்து நீ உனை மறந்தேன் நீ உள் நிறைந்து என்னை மீட்டுன்னு பாடல்ல சொல்றாங்க மகரிஷி. அப்ப பதிவில்லாத மனிதனே கிடையாது. இந்த பதிவுகள், இந்த பிராப்தி நிரோதி என்பது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆழ்ந்து இந்த தத்துவத்தை நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வீட்டிலிருந்து, இந்த அலைவரிசை மூலமாக, இல்லைன்னா ஒரு சத்சங்கத்துக்கு போறோம், அந்த இடத்துல ஆழ்ந்து ஒரு தத்துவத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு போனு டக்கான்னு அடிச்சா நமக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது இப்படி போனை சுவிட்ச் ஆஃப்னு சொல்லியும் கேட்கறாங்களே நமக்கு ஒரு, இப்ப கேட்டுட்டு இருக்கும்போது வேற ஏதாவது ஒரு போன் வரலாம் நமக்கு அந்த கைபேசியிலேயே, இல்ல உங்களை யாராவது வீட்டுக்கு காலிங் பெல் அடிக்கலாம். அப்போ அந்த ஒரு குறைந்த நேரத்துல
இந்த தத்துவம் கேட்பது உங்களுக்கு தடைப்படுது பாத்தீங்களா? இந்த தடைகள் தான் பிராப்தி நிரோதின்னு சொல்லப்படுது. ஏன்னா பதிவுகள் அத்தனை பலம் வாய்ந்தது. அப்ப அந்த பதிவுகளுக்கு எதிராக நாம அதற்கு இருமடங்காக நாம போராட வேண்டி இருக்கிறது. கண்டிப்பாக போராடி பயிற்சிகளை செய்து தாங்கிக் கொள்ள வேண்டும். அதற்குதான் வழிமுறைகளை சொல்லிட்டு இருக்கிறோம். நம்முடைய பதிவுகள் கருமையத்துல, மூளையில, உடல் செல்கள்ல இப்படி பல இடங்கள்ல பதிவாகுது. உடற்பயிற்சி செய்யும் போது உடல்ல இருக்கிற விலங்கின பதிவுகளை நாம போக்கிக் கொள்கிறோம். இந்த பதிவுகளை தான் மகரிஷி சொல்றாங்க, கருவமைப்பின் பின்வந்த வினைப்பதிவே சஞ்சிதமா, உருவெடுத்து பின்கொண்ட வினைப்பதிவே பிராராப்தம், இருவினையும் கூடியெழும் புகுவினையே ஆகாமியம், ஒருவினையும் வீண் போகா ஒருவினையும் வீண் போகா உள்ளடங்கி பின்விளைவாம்னு பாடல்ல கவியில ரொம்ப அழகா மகரிஷி சொல்றாங்க. ஏன்னா வினைப்பதிவு என்பது சாதாரணமானது இல்லை. கர்மா என்பது, பதிவு என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு மேல் பதிவுகள் நாம நிறைய போட வேண்டியிருக்கு. நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அருள் தந்தை அவர்கள் அதற்கான பயிற்சிகளையே கொடுத்துருக்காங்க. எந்த ஆன்மீக இயக்கத்திலும் இந்த மாதிரி பதிவுகளை போக்கிக் கொள்ள ஒரு பயிற்சி முறைகள் கிடையாது. அகத்தாய்வு பயிற்சிகளாக நமக்கு எண்ணம் மாறாது. ஏன் ஒரு பதிவுனால ஒரு எண்ணம் வருதுன்னா ஏன் இந்த எண்ணம் வருது? ஒரு ஆசை வருதுன்னா அந்த ஆசையை எப்படி சீரமைக்கணும்? ஒரு பதிவுனால ஒருத்தர் மேல நம்ம கோவப்படுறோம்னா அந்த கோவத்தை நாம் எப்படி குறைத்துக் கொள்வது? சினத்தை எப்படி தவிர்ப்பது? ஒரு பதிவுனால நமக்கு கவலைகள் அதிகமாக வருதுன்னா அந்த கவலையை நாம் எப்படி போக்கிக் கொள்வதுன்னு அடுத்த கணமே நம்மளை தினம் தினம் அகத்தாய்வு செய்து அந்த பதிவுகளை பதிவுகளின் தாக்கத்தை குறைத்துக் கொள்வதற்கோ அல்லது பதிவுகளை தாங்கிக் கொள்வதற்கான வழிமுறைகளை ஆசான் அவர்கள் ரொம்ப அழகா சொல்றாங்க. இந்த பதிவுகளை தாங்கிக் கொள்வதற்கு முதல் நமக்கு ஞான வைராக்கியம் அவசியமாகிறது. அந்த ஞான வைராக்கியம் எப்படி கிடைக்கிறது நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா 4 விதமான வைராக்கியம் வேதத்துல சொல்லு. துக்க வைராக்கியம், கோப வைராக்கியம், சிந்தே வைராக்கியம், அதன் பிறகுதான் ஞான வைராக்கியம். இந்த 3 கோப வைராக்கியம், சிந்தே வைராக்கியம், ஞான வைராக்கியத்தை சிந்தை வைராக்கியம், கோப வைராக்கியம், துக்க வைராக்கியம் இந்த 3த்தையும் கடந்தாதான் நமக்கு ஞான வைராக்கியம் சித்தியாகும். இந்த ஞான வைராக்கியம் தான் பதிவுகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய வழிவகைகளை நமக்கு ரொம்ப எளிமையாக கொடுக்கும். ஏன்னா இந்த கர்ம வினைகள், இந்த கர்மா 3 வினையில வரும்னு இப்ப மகரிஷி பாடல்ல பார்த்தோம். சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம். சஞ்சிதம் என்பது நம் முன்னோர்கள் வழியாக நமக்கு கருமையத்துல பதிவாகி வருது. தாத்தா மாதிரியே அப்படியே இவன் எல்லாம் செய்யறான், தாத்தா மாதிரியே எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறான், இல்ல தாத்தா கிட்ட இந்த கெட்ட பழக்கம் அவனுக்கு வந்ததுன்னு இப்படி சொல்றோம். இதெல்லாம் சஞ்சித கர்மம் நம்மளோட கருவமைப்பின் வழியாக வருகிறது. பிராரத்த கர்மம்ன்றது நம்ம 3 வயதுல இருந்து இன்றைய வரைக்கும், இந்த சன நேரம் வரைக்கும் நாம செய்யக்கூடிய நல்ல மற்றும் தீய செயல்களுக்கான விளைவாக வருவதுதான் பிராரப்தம். இந்த இரண்டும் சேர்ந்து எதிர்காலத்தில் நாம செய்ய போறோம் பாத்தீங்களா, எது சரி எது தவறு என்று நம்ம அதை நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்தி வாழும் வாழ்க்கை முறைதான் ஆகாமியம்னு சொல்லப்படுது. ஆக மொத்தத்துல பதிவிலிருந்து நாம ஒருவருமே தப்பித்து கொள்ளவே முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில ஆத்ம சாதனைகள் செய்யும் போது நமக்கு நிறைய அனுபவங்கள் வரும். நல்ல அனுபவங்களும் வரும், தீய அனுபவங்களும் வரும். ஆனா நாம என்ன செய்யறோம்னா நல்ல அனுபவங்களை ஏற்றுக்கொள்கிறோம், மனசார ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்படுறோம். இப்ப இந்த சத்சங்கத்தை கேட்பது நம்முடைய நல்ல பதிவினுடைய விளக்கம். நாம் மனவளக்கலைக்குள்ள நுழைந்தது, அருள்தந்தை குருவாக அடைந்தது ஒரு நல்ல பதிவுனால வந்த விளைவு இல்லையா? அதே மாதிரி நாம இப்பதானே இந்த சத்சங்கத்துல இணைந்திருக்கோம். எத்தனை வயதுல இணைந்தோம், எத்தனை வருடமாக இதுல ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், அதனுடைய நம்மளுடைய சாதனை எந்த அளவுல இருக்குன்றத பொறுத்து நம்முடைய பதிவுகளுடைய தாக்கம் மாறுபடுகிறது. ஆனா முன்னாடியே நம்ம நிறைய பதிவுகளை செஞ்சிட்டோம். அந்த பதிவுகள் நாம் செய்தது, நம் முன்னோர்கள் செய்தது. அந்த பதிவுகளை நாம தாங்கிக் கொள்வதற்கும் அதிலிருந்து குறைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை நாம தான் தேர்ந்தெடுக்கணும். அதை மற்றவங்க சொல்லி செய்ய முடியாது, நாம தான் அதை செய்யணும். ஏன்னா கிருஷ்ணர் கீதையில சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, உன் புலன்களின் மூலமாக புற உலகோடு நீ தொடர்பு கொள்ளும் போது உன் மனம் இணைந்து பல பதிவுகளை, பல விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த பதிவுகள் நல்லதாகவும் இருக்கலாம், தீயதாகவும் இருக்கலாம். ஆனா அந்த பதிவுகளை நீ என்ன செய்யணும், அப்படியே நீ ஏற்றுக்கொண்டுதான் வாழ வேண்டும். ஏற்றுக்கொள்ளணும். நாங்க தான் சொன்னோம், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுன்னு கீதையில சொல்றாரு இல்லையா? அப்ப எது நடந்ததோ அது நல்லதாகவும் இருக்கலாம். இப்ப பதிவு அப்படின்னு சொல்லும் போது ஒரு பொருள் நமக்கு ஒரு ஆர்டர் செய்யறோம், அந்த பொருள்
நமக்கு வர வேண்டியது ஒரே பேர்ல இருந்தா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு போகலாம் இல்லையா? ஆனா ஒரு நபருக்கு வரக்கூடிய இன்பமோ துன்பமோ அந்த நபருக்கு தான் வருமே தவிர மாறி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம ஒரு பந்து செவுத்துல திருப்பி அடிக்கிறோம். குழந்தைங்க விளையாடும் போது கூட பார்த்துக்கலாம். பந்தை வந்து நம்ம செவுத்துல திருப்பி அடிக்கிறோம். அடிக்கும்போது அந்த பந்து எங்க வருங்க? திரும்பி எங்க அடிச்சாரோ அவரை நோக்கி தான் வரும். அத மாதிரி அந்த பதிவுகளை நாம் புரிந்து கொள்ளணும். எதனால இது நமக்கு வந்தது? அப்ப யாரோ நான் செய்யல, நம்ம சொல்றோம் நான் மனசறிஞ்சு எதுவும் செய்யலையே, நான் எதுவும் பண்ணலையே. ஆனா இது எனக்கு துன்பம் வந்துட்டே இருக்குதே, எனக்கு இந்த துயரம் வந்துட்டே இருக்குதேன்னு நம்ம நினைக்கிறோம். யாரும் செய்யாமல் இறைவனுக்கு தெரியும். இறைவன் அன்பும் கருணையுமானவன் சொல்றோம். அப்ப இறைவனுக்கு தெரியாதா யாருக்கு எந்த பதிவு எந்த காலகட்டத்துல எந்த நேரத்துல வரும்? அப்ப அதை நம்ம தாங்கி கொண்டுதான் ஆக வேணும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? என்னால தாங்க முடியலையே, எனக்கு தொடர்ந்து இப்படியே கஷ்டமே வந்துட்டு இருக்குதே, எனக்கு துன்பமே வந்துட்டு இருக்கே, துயரமே வந்துட்டு இருக்கேன்னு சொல்றோம். உண்மையில சொல்ல போனால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இந்த தாங்கிக் கொள்ளுதல் என்பது நம்மளுடைய ரொம்ப இயல்பான இயற்கையான குணம். நம்ம எல்லார்கிட்டயுமே இது இருக்கு. பிறவி எடுத்து வந்த மனிதர்கள் அத்தனை பேர்கிட்டயுமே இந்த தாங்கிக் கொள்ளுதல் என்பது இருக்குது. ஒண்ணு இல்ல, எடுத்துக்காட்டு நம்ம இங்க இருந்து ஆழியார் போறோம்னு வச்சுக்கோங்களேன், பயிற்சிக்கு ரயில்ல போறோம். போகும்போது ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு. லேட் ஆகி அங்க போய் சேரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. இந்த வழியில நமக்கு உணவே கிடைக்கல. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பசி, அந்த நேரத்துல பசி பயங்கரமா இருக்கு. ராத்திரி சாப்பிட்டது காத்தால போய் ஆழியார்ல போய் தான் சாப்பிடணும். ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு. அங்கேயும் டிஃபன் கிடைக்காது போல இருக்கு, காலி ஆயிடுன்ற மனசு பதட்டம் வருது. அப்போ நம்ம உடம்புல பசி தாங்க முடியல, துடிக்கிறோம். ஆனா அந்த பசியை நம்ம என்ன பண்றோம்? சரி எப்படியாவது போய் சேர்ந்துடலாம், ஏதாவது கிடைக்கும், இருக்கிறத சாப்பிட்டுக்கலாம்னு அந்த பசியை அந்த ரயில் நிலையம் அடையிற வரைக்கும் நம்ம தாங்கி கொள்றோம். ஆனா அந்த தாங்கி கொள்கின்ற அந்த காலகட்டம் வரை நமக்கு எப்படி இருக்குங்க? நம்மளுடைய உடல் உபாதைகள் பயங்கரமா இருக்கும். நமக்கு உடம்பு படபடப்பா இருக்கும், வயிறெல்லாம் காலியா இருக்க மாதிரி இருக்கும், வயிற்ற பரட்டுற மாதிரி இருக்கும், மயக்கம் இருக்கு, இப்படி பல உணர்வுகள் நமக்கு வருது. அப்போ அந்த நேரத்துல நம்ம அந்த பசியை தாங்கி கொண்டுதான் ஆக முடியும். அழ முடியுமா? இல்ல இறங்கி ஓடுற ரயில்ல இருந்து இறங்கி ஓடி போய் எங்கேயாவது சாப்பாடை தேட முடியுமா? கிடையாது. எங்க போய் இலக்கு அடையிறோமோ அங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மால அந்த பசியை போக்குவதற்கான வழிமுறைகளை நாம தேட முடியும். அந்த மாதிரி நம்ம தாங்கிக் கொள்றோம். ஒரு குளிரான இடத்துக்கு போறோம், நமக்கு அதற்கான ஒரு போர்வையோ எடுத்துன்னு போகாம போயிட்டோம், வர வழி இல்லை, அங்க போய் இறங்கிட்டோம். அங்க ரொம்ப தட்பவெப்ப சூழ்நிலை நமக்கு ஒத்துக்கல. அவங்க நம்மளுக்கு ரிசீவ் பண்றவங்க வர வரைக்கும் அந்த குளிரை தாங்கி கொள்றோம். இப்ப யோசிச்சு பாருங்க, தாங்கிக் கொள்ளுதல் என்பது நமக்குள்ள இயற்கையான உணர்வா இல்லையான்னு. அப்போ இதையெல்லாம் நாம தாங்கி கொள்ற மாதிரிதான் நம்முடைய பதிவுகளையும் நாம என்ன பண்ணணும்? இது எனக்கு வந்தது, நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன், தாங்கிக் கொள்கிறேன்ற ஒரு பக்குவம் நம்முடைய ஒவ்வொருத்தர்கிட்டையும் வரணும். இதைதான் கடவுள்கள் அவதாரமாக வந்து வாழ்ந்து காட்டினாங்க. ராமருக்கு இறைவனே ராமராக அவதாரம் எடுத்து வாழ்ந்தாரு. 14 வருஷம் காட்டுக்கு போனாரு. காட்டுல பல இன்னல்களை சந்திச்சாரு. தன் மனைவியை மாற்றான்ல எடுத்துட்டு போனாரு. அதனால ஒரு போர் நடந்தது. இப்படி பல துன்பங்களை அவர் அனுபவித்து வாழ்ந்து காமிச்சார். கிருஷ்ணர் பிறந்ததிலிருந்தே தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள பல துன்பங்களை அனுபவித்ததாக புராணங்கள் சொல்கிறது. கடைசியில ஒரு வேடுவனின் அம்பினால அடிபட்டு இறந்து போனார். இப்படி இறைவனே மனிதனாக வந்து அவதார புருஷர்களாக வந்து பதிவுகளை அனுபவித்து வாழ்ந்து காமிச்சாங்க. இதெல்லாம் இந்த புராணங்கள்லாம் எதுக்கு நம்ம வெறும் கதைகளாக படிக்கிறோம்? அது நடந்திருக்குமான்ற அளவுக்கு ஆராய்ச்சிகள் செய்யறோம். இதோடைய உள் நோக்கம் என்ன என்றால், கடவுளே இருந்தாலும் மனிதனாக பிறந்தால் அவனும் கர்மாவிற்கு கட்டுப்பட்டவன். அந்த கர்மாவினால் வரக்கூடிய பதிவுகளை அவன் அனுபவித்தே தீர வேண்டும் தான் இந்த புராணங்கள்ல நமக்கு உணர்த்துகிறது. அப்போ துன்பம் துயரம் இல்லாத மனிதனே இல்லை, பதிவுகள் இல்லாத மனிதனே இல்லை. ஆனா நமக்கு என்ன தோணுதுன்னா, மற்றவர்களை பார்க்கும்போது அப்ப அவங்க நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன். ஒரே குடும்பத்துல ஒரு 4 சகோதர சகோதரிகள் பிறந்தா கூட அவன் நல்லா இருக்கான், நான் சிரமப்படுறேன், இல்ல அவங்க கஷ்டப்படுறாங்க, நான் நல்லா இருக்கேனே, அவங்களுக்கே இந்த கஷ்டம்னு நம்ம சிந்திக்கிறோம். அவரவர் பதிவுகளுக்கு ஏற்றாப்பாரி அந்த கருமையும் அந்த கோள்களின் சஞ்சாரத்துக்கு அவர்கள் அந்த பதிவை அனுபவித்தே தான் ஆக வேண்டும். அப்ப இதுக்கு உண்மையான பரிகாரம் என்ன? இந்த பதிவுகளை தாங்கிக் கொள்வது மட்டுமே அந்த பதிவுகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு பரிகாரமாக அமையும். அப்ப நாம் என்ன செய்யணும்? தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கணும். அதற்கான முயற்சிகள்ல தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கணும். நம்முடைய பிரச்சனை நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவங்க நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை, நான் மட்டுமே கஷ்டப்படுறேன். அவங்க கூட போயே நம்ம இருந்து
அவங்களோட சில மாதங்கள் இருந்து பார்க்கும்போது தான் தெரியும் அவங்களுடைய பிரச்சனை வேற மாதிரியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பதிவு, அதனுடைய தாக்கம் அவர் அந்தந்த கருமையத்தை சார்ந்தது. அதுதான் பனித்துளி போல் அளவான நான் பாடல் சொன்னேன் பாத்தீங்களா, தனி சிறப்பு. ஒவ்வொரு கருமையமும் தனி சிறப்பு வாய்ந்தது அந்தந்த பதிவுகளுக்கு ஏற்ற மாதிரி. அவங்க இப்ப நல்லா இருக்காங்கன்னா அவங்க முன்னாடி செய்த நல்ல பதிவுனால இன்னைக்கு ரொம்ப ஆரோக்கியமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியான வாழ்க்கையை வளராங்க. நான் ரொம்ப துன்பப்படுறேன்னா அப்போ நம்முடைய முற்பிறவில நம்ம என்னெல்லாம் செஞ்சோம், நம்ம முன்னோர்கள் என்ன பதிவுகள் செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ அதை ஆராய்ச்சி செய்யும் போது நம்ம முன்னோர்கள் செய்த கொடுக்கிற அவங்களுடைய சொத்துக்களை நாம அனுபவிக்கிற மாதிரி அந்த முன்னோர்கள் கொடுக்கின்ற பதிவுகளையும் நாம என்ன பண்ணோம், நாம தான் அனுபவித்து அதை தீர்க்க வேண்டும். அதற்கு ரொம்ப உபயோகமாக இருப்பதுதான் குருவின் சேர்க்கையும் சத்சங்கத்தின் தொடர்பும். சத்சங்கத்தின் தொடர்புனால இந்த தாங்கக்கூடிய பக்குவம் நமக்கு வரும். தாங்க முடியாமல் ஆகும்போது நம்ம என்ன பண்றோம், ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஓன அழக்கூட ஆரம்பிப்போம். என்ன ஒரு சிறிய வித்தியாசம்னா, மனவளக்கலை வருவதற்கு முன்பு இறைவனிடம் அழுதும் இந்த பதிவுகளை தாங்க முடியாம இப்ப குருவின் முன்னாடி அழுகுறோம். மகர்ஷி முன்னாடி அழுகுறோம். மகர்ஷி, நான் இந்த பயிற்சி எல்லாம் செய்யறேன்னு ஏன் எனக்கு இப்படி வருது, நான் நல்லதானே செய்யறேன்னு இடத்த மாத்திருக்கு, ஆளை மாத்திருக்கோம். கடவுள்கிட்ட அழுத அழுகையை தாங்க முடியாமல் ஆகும்போது குருவின் முன்பாக அழ ஆரம்பிக்கிறோம். அதுதான் ரொம்ப அழகா பக்தியில சொல்றாங்க. துன்பப்புடத்திலிட்டு தூயவன் ஆக்கி வைத்தாய்ன்னு ஒரு பாடல் வருது. இப்ப துன்பப்படுற எப்ப துன்பம் அதிகமாகுதோ, பதிவுகள் அதிகமாகி நம்ம துன்பப்படுறோமோ அப்பதான் நம்ம என்ன பண்றோம், தூய்மையாக்கப்படுகிறோம். நம்முடைய ஆத்மா தூய்மையாகப்படுகிறது. அதுக்கு ஒரு பெரிய சாதகனுக்கு இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. ஆனா நம்ம அதை நெகட்டிவா எடுத்துரும். நம்ம எதெல்லாம் நேர்மறையா எடுக்கணுமோ அதெல்லாம் எதிர்மறையாக நாம உணர்ந்து கொள்கிறோம். ஒரு சாதகனுக்கு இந்த பதிவுகள் வராம இருக்கணும்னா முதல்ல அவன் 6 தீய குணங்களை சரி செய்யணும். மகரிஷி அதனாலதான் அந்த 6 தீய குணங்களை சரி செய்வதற்கான பயிற்சிகளை கொடுத்தாங்க. பேராசை, சினம், கடுப்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம்ன்ற அந்த 6 தீய குணங்கள் எப்ப ஒரு மனிதனுக்குள்ள இருக்குதோ அந்த 6 தீய குணங்களை மாற்றி அமைத்து பயிற்சிகள் செய்து தனிமையில் அமர்ந்து அகத்தாய்வு செய்து மாற்றி அமைக்கும் போது இந்த சாதகனுக்கு மன வலிமை கிடைக்கிறது. இந்த பதிவுகள் இந்த இந்த ஆறலை எதால நமக்கு வந்ததுன்னு முன்னோர்கள் இதுல என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்ற ஒரு ஆராய்ச்சி செய்யும் போது நமக்கு அதுல தீர்வு கிடைக்கும். அப்ப அந்த பதிவுனால வரக்கூடிய துக்கம் நமக்கு அதிகமாக தான் இருக்கும். துன்பமோ துயரமோ இருக்கும். அந்த துன்பம் துயரத்தை நாம அதை சாதனையாக, அதை ஒரு சாதனமாக எடுத்துக்கொண்டு நம்மளுடைய ஆத்ம சாதனைக்கு, நம்மளுடைய ஆன்மீக சாதனைக்கு பயன்படுத்தி கொள்ளணும். அது எவ்வளவு சத்சங்கம் போனீங்கன்னாலும் உங்களுக்கு சத்சங்கமோ தியானம் செய்யும் போது கூட நம்ம என்ன பண்ணுவோம், சத்சங்கம் போனோம், நிறைய தத்துவங்களை கேட்கணும். தியானம் செய்தா இதெல்லாம் போக்கி விட முடியாது. அகத்தாய்வு செய்தால் மட்டும்தான் கேட்க முடியும். ஏன்னா நம்ம பாருங்க, தியானத்துல இருக்கும்போது கூட தியானத்துக்கு போய் உட்காருவோம், தியானத்துல கூட தூங்கிடுவோம். சத்சங்கம் கேட்க போவோம், நம்மள அறியாம நம்மளோட சோர்வு கண்ணயர்ந்துருவோம். ஆனா நம்ம மனிதனுக்கு ஒரு பதிவால வரக்கூடிய துக்கம்னு ஒண்ணு வந்துட்டா இரவு 2 நாள் 3 நாள் ஆனாலும் துக்கம் போற வரைக்கும் நமக்கு தூக்கம் வர்றதில்லை. ஏன்னா அந்த துக்கத்திற்கு, அந்த பதிவால வரக்கூடிய துயரத்திற்கு அத்தனை வலிமை அதிகம். அப்ப அந்த துயரத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு ஒரு துயரம் எதனால வருது, யாரோ ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்துறாங்க, யாரோ ஒருத்தர் நம்மளை துன்பப்படுத்துறாங்கன்னு போது நம்ம அதை நம்முடைய ஆத்ம சாதனைக்கு பலமாக பயன்படுத்தி கொண்டு நம்ம எதனால இது வந்ததுன்னு தீர்வு காண முயற்சி செய்யணும். இதுதான் சதாசிவ பிரம்மேந்திரர் ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த துன்பம் பதிவுகளால வரக்கூடிய இந்த துன்பமும் துயரமும் அவமான குடிகான்றார். அவமான குடிகானா எப்படி ஒரு நோய்க்கு ஒரு மருந்து நல்ல குளிகையாக நம்ம உள்ள சென்று அந்த நோயை தீர்க்குதோ அத மாதிரி நம் பதிவுகளை சரி செய்வதற்கு, அந்த பதிவுகளை போக்கிக் கொள்வதற்கு இந்த துக்கமும் துயரமும் நமக்கு பயன்படும். அதை நம்ம சரியாக பயன்படுத்த, ஒரு சாதகனுக்கு அதை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப துக்கம் வந்தாலும் அதை நாங்க தாங்கி கொள்ளும் போது நமக்கு இதெல்லாம் தெளிவாக புரியும். நமக்கு எப்பயுமே துக்கம் வர்றதில்லை. நமக்கு நிறைய சுகம்தான் இருக்கு. சுகத்தை தான் நம்ம அனுபவிக்கிறோம். ஏன் நம்மளால பதிவுகளால வர துக்கத்தை போக்கிக் கொள்ள முடியலன்னா, இப்போ நம்மளால தாங்கிக் கொள்ள முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா நம்ம நிறைய சுகத்தை 90% நம்ம வாழ்க்கையில சுகத்தை தான் அனுபவிக்கிறோம். அதுல 10% தான் நமக்கு துக்கம் வருது. இந்த குறைவாக வருகிற துக்கம் எப்பயாவது ஒரு தடவை வரதால்தான் அதால நம்ம என்ன பண்ண முடியல, தாங்கிக் கொள்ள முடியல. அப்போ ஏற்றுக்கொள்வதற்கு நாம என்ன பண்ணணும், பழகி கொள்ளணும். அதற்கு பயிற்சிகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக செயல்படும், நமக்கு உபயோகமாக இருக்கும். கபீர் ஒரு தோகையில சொல்லும் போது சொல்றாரு, தண்ணியும் சோப்பும் இல்லாம நம்ம சுத்தம் செய்யக்கூடியது நம்ம வரக்கூடிய பதிவுகள் தான். நம்ம ஆத்மாவை தூய்மை செய்யக்கூடியது நம்மளுடைய பதிவுகள் தான் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அந்த மாதிரி பதிவுகள் துன்பமும் துயரமும் ஒரு நபரால வரலாம்.
இல்ல நம்மளுடைய செய்கையினால வரலாம். அப்படி ஒரு நபரால நமக்கு ஒரு பதிவுகளால துன்பம் வந்ததுன்னா அந்த நபரை நம்ம பக்கத்திலேயே வச்சுக்கணும். அவுட் ஹவுஸ் கட்டி சேலரி கொடுத்து அவரை பக்கத்துல வச்சுக்கணும். ஏன்னா நம்மள புகழறவங்க நம்மளுடைய குறைகளே சொல்ல மாட்டாங்க. நமக்கு துன்பம் தருவங்க தான் நம்மளுடைய ஆத்மாவை தூய்மை செய்யறாங்கன்னு கபீர் தோஹையில ரொம்ப அழகா சொல்றாரு. வடமாநிலத்தில இருந்த ஏக்நாத் மகராஜ்ன்றவர் பாத்தீங்கன்னா அவர் என்ன ரொம்ப அழகா சொல்றாருன்னா இந்த பதிவை பற்றி சொல்லும்போது, நம்ம பதிவுகளால வரக்கூடிய துன்பம் துயரத்திற்காக வரக்கூடிய ஆட்கள் நம்முடைய பதிவுகள் நம்மள பெரிய தீர்த்த கஷேத்திரமாக தூய்மை செய்யுது. எப்படி ஒரு ரிஷிகேஷ் இல்ல ஒரு கங்கையில போய் குளிச்சா நம்ம உடம்பு தூய்மையாவதோ அத மாதிரி நமக்கு வரக்கூடிய பதிவுகள் தான் நம்ம ஆன்மாவை தூய்மை செய்யுதுன்னு அவர் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார். அவருடைய பாடல்கள்ல அபங்கங்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. அதேதான் மகரிஷியும் அதே வழியில் வந்த மகரிஷி நமக்கு ரொம்ப அழகா என்ன சொல்றாரு, நம்ம மகரிஷி வாழ்த்தும் போது, இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற்று வாழ கருணையோடு வாழ்த்துவோம் சொல்றாரு. எதிரிகளை கருணையோடு வாழ்த்தணும். முதல் மனவர்களை கருணை எப்படி எதிரிகளை எப்படி நம்மளால வாழ்த்த முடியும்னு யோசிச்சு பார்த்தது உண்டு. இந்த வேதத்துல சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அருள் தந்தை அவர்கள் ரொம்ப அழகா நம்மளை பக்குவப்படுத்துறார். எதிரிகள் யாரு? நமக்கு பதிவுகளை தரக்கூடியவர்கள். அப்ப அவர்களை வாழ்த்தும் போது நமக்கு எப்பேற்பட்ட ஒரு மனப்பக்குவம் தான் நம்மளால எதிரிகளை வாழ்த்தக்கூடிய பக்குவம் வருகிறது பாருங்க. இது மகரிஷி சொல்கிறார். ரமண மகரிஷியோட ஆசிரமத்துல ஒரு நபர் இருந்தாரு. அவர் பேரு ராமசாமின்னு பேரு. அவர் ரொம்ப அன்பானவர். அவர் ரமண மகரிஷி கூடவே இருந்தவர். இறுதி காலத்துல அவர் நிறைய விஷயங்களை மறந்துட்டார். அப்பெல்லாம் சின்ன குடிலாக இருந்த ரமண மகரிஷி ஆசிரமம், அந்த இடத்துல எல்லா அன்பர்களும் ஒரே அறையில தான் தங்கியிருப்பாங்க. அப்போ அந்த ராமசாமி ஐயன்றவரும் அந்த அறையில தான் தங்கியிருந்தார். அப்போ ஒரு 4-5 பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஒருத்தரை ஒரு நபரை சாடிட்டு இருக்காரு, கோவத்துல திட்டிட்டு இருக்காரு. மத்த கூட இருக்கவங்களாலே அவர் திட்டுற வார்த்தைகளை தாங்க முடியல. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரா வெளியில போறாங்க. அப்படி வெளியில வந்த உடனே இன்னொருத்தர் கேட்கிறாரு, யார் அவர் அப்படி திட்டிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அவர் சொல்றாரு, யாரையும் இல்ல, அதை சிரிச்சுனே கன்னத்துல கையை வச்சு உட்கார்ந்து இருக்காரு, ராமசாமி ஐயரை தான் திட்டுறாருன்னு இவர் நடராஜன்ற ஒரு நபர் சொல்றாரு. அப்ப என்னன்னா அவர் திட்டுறதா அவர் ரசிச்சு கேட்டுட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு பக்குவம்ன்றது நமக்கு வருமானு தெரியல. அதெல்லாம் ஒரு கடவுளுடைய இறை கிருபைன்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு பக்குவம் வரணும்ன்றது அர்த்தம் அல்ல. அது நியாயமானதாக இருக்குதோ இல்லையோ, ஒருத்தர் நம்மளை நிந்திக்கிறாங்கன்னா நம்ம பதிவுகளை கழிக்கிறாங்க. நம்ம கிட்ட இருந்து ஒரு பதிவு போகுது. மகரிஷி அதுதான் சொல்றாரு, உன்னை ஒருத்தர் துன்பப்படுத்துறாங்கன்னா உன் பதிவை கழிக்க வந்த ஒரு பெரிய ஒரு உதவி செய்யறாங்கன்னு தானே மகரிஷியும் சொல்றாங்க. இந்த ரமண மகரிஷியுடைய கதையை படிக்கும்போது எனக்கு அது தோணுச்சு. அப்போ இந்த உணர்வெல்லாம் நமக்கு என்ன தருதுன்னா, நம்ம எதையும் தாங்கிக் கொள்ளணும். ஆனா எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளணும்ல. ஒரு சில சமயங்கள் நம்ம செய்யாததை சொல்லும் போது நமக்கு தாங்கிக் கொள்ள முடியாம போகும். அப்படி தாங்கிக் கொள்ள முடியாமல் போகும்போது நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல இருந்து விலகி போகணும். உங்க கேள்வி வரலாம் மனசுக்குள்ள, எவ்வளவுதான் தாங்கிக்கிறது, செய்யாததை சொன்னா நான் ஏன் தாங்கிக்கணும் நமக்கு தோணும். நம்முடைய தன்மானம் மேலெழும்போம். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, தாங்கிக் கொள்ள முடியாத போது அங்க இருந்து விலகி வெளியில போயிடலாம். அது ஒண்ணு செய்யலாம். எந்த காலத்திலயும் நம்ம என்ன செய்யக்கூடாது, எதிர்வினை ஆற்றக்கூடாது. ஆதிசங்கரர் தான் சொல்ல, சகலம் சர்வ துர்க்கானாம்ன்றது. எல்லாமே துக்கம் தான். நம்மளை சுத்தி இருக்கிறது எதுவுமே துக்கம் இல்லை, எல்லாமே சுகம் இல்லை, எல்லாம் துக்கமா தான் வரும். சகலம் சர்வ துக்கானாம். அப்ப துக்கம் வரும்போது நீ என்ன செய்யணும், எதிர்வினை ஆற்றக்கூடாது, தாங்கிக் கொள்ளுங்கிறாரு ஆதிசங்கரர் விவேக சூடாமணியில். அப்ப துக்கம் என்பது நம்ம பதிவுகளால வரக்கூடிய துக்கத்தை நாம் தாங்கிக் கொள்ளணும். திருநாவுக்கரசர் இதுதான் சொல்றாரு. தோன்றினேனேன்னு அழுவுறார் ஈஸ்வரன் கிட்ட. பிறவி எடுத்து வந்துட்டேனே, தோன்றினேனே, அப்ப நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் தீரணுமா, எனக்கு இதுல இருந்து விடுதலையே கிடையாதான் திருநாவுக்கரசர் புலம்பி அழுகிறார். அப்போ எல்லாமே பதிவுகளாலதான் நமக்கு வருது. அந்த பதிவுகள் மூலமாக வரக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் நாம் என்ன செய்யணும், தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை வளர்த்து கொள்ளணும். அதற்கு நம்ம பயிற்சிகளை செய்யணும். இதற்கு வேதத்துல ரொம்ப அழகா ஒரு கதை இருக்கு. இது வாட்ஸ்அப் கதை இல்லைங்க, உண்மையாகவே வேதத்துல சொல்லப்பட்டது. ஒரு விறகு வெட்டி இருந்தான். அந்த விறகு வெட்டி தினமும் காட்டுக்கு போய் விறகு வெட்டி கொண்டு வந்து வீட்டுல கொடுப்பான். மனைவி அந்த விறகுலதான் சமையல் எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி அந்த விறகு வெட்டி கொண்டு வரா. கொண்டு வந்து தலையில சுமந்துட்டு வந்து பாரம் அதிகமா இருக்கு, கீழே வச்சுட்டு மனைவியை கூப்பிடுறான். மனைவியை கூப்பிட்டு இந்த கட்டையெல்லாம் கொண்டு போய் வையின்னு சொல்லி எடுத்து ஒவ்வொரு கட்டையா கையில வச்சுட்டே இருக்கான். இப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, கட்டையை வச்சுட்டே இருக்கிறான் அவன். ஒரு ஒரு நிலைக்கு மேல அவன் என்ன சொல்லுவான், போதும், எடுத்துட்டு போய் உள்ள வச்சு. அவன் அம்மா வாங்கிட்டே இருந்தாங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், போதும், போய் வச்சுட்டு வா, மேல கால்ல கீழ போட்டுட்டு அவன் தானே அவஸ்தப்படணும். அதனால அவனுக்கு தெரியும் தன் மனைவி எவ்வளவு எடைய சுமக்க முடியுன்ற அளவு தெரிஞ்சவனா வச்சுட்டே இருப்பான். எடுத்துட்டு போய் வைக்க சொல்வான். அப்படி அவன் வைக்க சொல்றதுக்கு முன்னாடியே
கையை நீட்டிட்டு இருக்கும் போது 2 கட்டை எடுத்து வச்ச உடனே அந்த அம்மா ஐயோ கை வலிக்குதுன்னு அவன் என்ன சொல்வான்? இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்திருக்க, ஒரு பெரிய தண்ணி குடத்தையே தூக்குற, இது என்ன அவ்வளவு வெயிட்டா காஞ்ச விறகுதானே, ஒரு 4 கட்டை சேர்த்து எடுத்துன்னு போக கூடாதான்னு சொல்லுவான். இதுதான் கதை. கதையை சொல்லிட்டு சொல்லுது. அந்த விறகு வெட்டி என்பது இறைவன், அந்த கட்டையை வாங்கக்கூடிய மனைவிதான் நாம இருக்கிறோம். நமக்கு இறைவன் ஒரு பதிவை கொடுக்கும்போதே ஐயோ என்னால முடியலையே நம்ம நிறைய புலம்புறோம். அதை தாங்கிக் கொள்ள பக்குவத்தை ஏற்படுத்திக்க மாட்டேங்கிறோம். அப்ப என்ன பண்ணுவான் இறைவன்? திரும்ப அடிஷனலா இன்னும் 2 கட்டையை கொடுக்கலான்னு தான் கொடுப்பாரு. அப்ப நம்ம எல்லா வரக்கூடிய பதிவுகளை, துன்பங்களையும் துயரங்களையும் நம்ம ரொம்ப சந்தோஷத்தோட அந்த ராமசாமி ஐயர் மாதிரி, ரமண மகரிஷி ரமணாசிரமத்துல இந்த ராமசாமி ஐயர் மாதிரி இல்லைனாலும் ஓரளவு நாம பயிற்சிகள்லாம் செய்யறோம், அகத்தாய்வு செய்யறோம். அதை தாங்கி கொண்டோமே ஆனால் நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எத்தனை விதமான பதிவுகள் வந்தாலும் நம்மால என்ன பண்ண முடியும்? அதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும், தாக்கத்தை குறைத்து கொள்ள முடியும், இல்ல தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவம், மனோ ஆத்ம பலம் நமக்கு கிடைக்கும். அதற்கு ஒரு குரு தொடர்பு ரொம்ப 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 அவசியம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குரு தான் நமக்கு ஆசான் அருள் தந்தை அவர்கள், மகரிஷி அருள் தந்தை மகரிஷி அவர்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. வெறும் உபதேசத்தோடு மட்டுமல்லாம உபாயமாகவே இந்த பதிவுகளை எப்படி தாங்கிக் கொள்வது, நம் பதிவை நாம் எப்படி தெரிந்து கொள்வது, அந்த பதிவிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது, இந்த தாக்கத்தை குறைத்துக் கொள்வது என்பதை அறிவித்ததோடு மட்டுமல்லாம எப்படி இறை உணர்வுக்கு அது தடையாக இருக்கிறது, அந்த தடைகளை நாம எப்படி போக்கி அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து இறை உணர்வு பெறணும்ன்ற வழிமுறைகளை நமக்கு உபாயமாகவே பயிற்சி முறைகளாகவே நமக்கு கொடுத்து பெரிய ஒரு கொடையை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. பொக்கிஷத்தை நம்ம கையில மனவளக்கலை பயிற்சிகளாக கொடுத்திருக்கிறாங்க. அந்த பயிற்சிகளை நாம் அனைவரும் சிரமேற்றி மேற்கொண்டு பயிற்சியை முயற்சியுடன் தொடர்ச்சியாக நாம செய்யும் போது நமக்கு வர பதிவுகளை நாம் தாங்கிக் கொள்ளும் வழிவகைகள் நமக்கு தானாக நம் மனதிற்கு வெளிச்சம் விட்டு தெரியும் என்று கூறி இந்த அற்புதமான இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம். இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அவர்களுக்கும், ஆழியாறு ஐடி இயக்குநரகத்திற்கும், இதுகாரம் செவிமடுத்த அத்துணை வேதாத்திரிய விஷயங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக ராஜாராம் ஐயா, நீங்க அம்மா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதா? கேக்குதுங்கய்யா. ராஜாராமன், சென்னை பழந்தாங்கலேருந்து பேசுகிறேம்மா. ரொம்ப அருமையான கருத்துரை சொன்னீங்க. தாங்க வழிமுறைகள் ஆழமா வேதத்திலிருந்து கதைகள் நல்லா சொன்னீங்க. அருமையாக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு 2 கேள்வி இருக்கேன். ஒன்று நீங்கள் பேசும்போது சொன்னீங்க 4 நாளில் உண்டாகிற கருவுக்கு பதிவு கிடையாது, 7 நாளில் உண்டாகிற கருவுக்கு பதிவு இருந்து அது மீண்டும் அது பிறக்காத அழிஞ்சு போடுன்னு சொன்னீங்க. இங்கேதான் சந்தேகம் வருது. இப்போ 7 நாள்ல அந்த கரு உண்டாகி அந்த அந்த உபதேசம் வாங்கும்போது எப்படி காது வரும்? காது வார்த்தைக்கு 5-7 மாசம் தானே ஆறுது, எப்படி கேட்கும் அது? இல்லைங்கய்யா, அதாவது எப்படின்னா 7வது நாள் உருவான கருனா அது 5 மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த கரு சிதைவு ஏற்படுது. 90 நாள்லயே இதய துடிப்பு ஆரம்பிச்சுது. ஆரம்பிக்கும் போது வேத அறிவியல்ல இது சொல்லப்பட்டிருக்குது, இது ஆராய்ச்சியில தான் இருக்கு. இன்னும் அந்த 7வது நாள் உருவான கரு 90 நாள்ல ஹார்ட் பீட்ஸ் வரும்போதே மனம் இயங்க ஆரம்பிக்குது, நமக்கு மனம் செயல்பாடுக்கு வருது, அந்த உபதேசம் சொல்லப்படுதுன்னு சொல்லுது. 5 நாள்லயே ஓரளவு உருவம் வந்துரும் நமக்கு குழந்தைக்கு. அப்ப அது எல்லாமே கேக்குது. அதனாலதான் அதை அனுபவிக்காம அது என்ன ஆயிடுது, 5 மாசம் 6 மாசத்துக்குள்ளேயே அபார்ஷன் ஆயிடுது. அது முழுமையா கேட்டிருந்ததுன்னா அது திரும்ப என்ன பண்ணிருக்கோம், பிறவி எடுத்திருக்கோம். அது கேட்டுட்டு இருக்கு, ஓரளவு அந்த உபதேசத்தை கேக்குது, பாதி உபதேசம் தான் கேக்குது. 272 நாள் கேட்கிற உபதேசத்துக்கும் 3-4 மாசம் கேட்கிற உபதேசத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒரு சில உபதேசங்களை கேக்குது. 90 நாள்ல ஹார்ட் பீட் வந்தாலே நமக்கு மன இயக்கம் ஆரம்பிக்குது, அதுல அந்த விஷயங்களை உள்வாங்குதுன்னு வேதத்துல அப்படி சொல்லி இருக்குது.
ம். அததான் சொன்னோம் நாங்க. 2வது கேள்வி என்னங்கய்யா? ரெண்டாவது கேள்வி வந்து இப்போ வந்து இந்த இந்த வளகாப்பு சீமந்தம் பண்றலாம் 5 மாசம் 7 மாசத்துல பண்றோமே, அப்பதான் வந்து காது கேட்கறதாக ஐதீகம் இருக்கு. வளையல் வருஷம் தான் குழந்தைய கேட்குன்னு சொல்றோமா? ஆமா, 7வது மாசம் தான் வளைகாப்பு பண்ணுவோம். காது கேக்குது. மனம்ன்றது வேற, புலன்கள்ன்றது வேற இல்லையா? மனம்ன்றது உணர்வு தானே. சரி. இப்போ இப்ப வாய் பேசாதவங்க, காது பேசாதவங்களுக்கு உணர்வுகள் இருக்குல்ல. ம், வெளிப்புற சத்தம் தான் அந்த 7 மாசத்துக்கு அப்புறம் கேக்குதே தவிர, குழந்தை காது உருவானதுக்கு ம், அப்புறம் வெளிப்புற உணர்வுகளை தான் அது உள்வாங்குது, சவுண்ட. ஒரு ம், வளையல், அம்மா வளையல் போட்டுக்கணும், 7 மாசம் தான் வளைகாப்புன்னு செய்வாங்கன்னா அந்த கண்ணாடி வளையல் சத்தம் குழந்தைக்கு கேட்கும், ம், நம்ம ம். பேசுறது கேட்குன்றது. ஆனா ஒரு தாயுக்கும் கருவுக்குமான தொடர்புன்றது கரு உருவாகுதுல இருந்தே ஆரம்பிக்குது. ஓ, அப்படியா? தாயாக இருப்பதும் இறைவன் தானே. இங்க புரிந்து கொள்ளுங்க. நீங்க வந்து அந்த உணர்வு ம், எப்படி உபதேசம்னா, தனியா ம். யாரோ உள்ள உட்கார்ந்து சொல்ல போறதில்ல. அந்த தாய்க்குள்ள இருக்கிறதும், ஆத்மாவாக இருக்கிறதும் இறைவன் தானே. ஓ, இறைநிலையே தானே அந்த ம். தாய்க்குள்ளேயும் ஆன்மாவாக இருக்குது. ஆன்மா ஆமா. டு ஆன்மா உபதேசம் டிரான்ஸ்ஃபர் ஆகுதே தவிர, வாய் ம். வழியாக பேசி காது வழியாக கேட்கறது இல்ல கரு. நீங்க அப்படி ஓகே, ஓகே. புரிஞ்சுக்கிறீங்க. வாய் வழியாக சொல்லி காது வழியாக கேட்கும்போது தான் புலன்கள் அவசியம். அதான் சந்தேகம். உணர்வு வழியாக, ஆன்மா வழியாக பேசும்போது அதுக்கு புலன்களே அவசியம் இல்லையே. நம்ம சொல்றோம் இல்லையே, கண்ணுலயே பேசுறேன் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஆ, கண்ணு பேசுதா நமக்கு? கண்ணு பேசுதா? யோசிச்சு பாருங்க. கண்ணாலேயே பேசுறான் என் மனைவின்றோம். கண்ணுல ம். பேசுச்சு? கண்ணு இல்ல. பேசல. உணர்வு பேசுது. அப்போ ஒரு கரெக்ட். தாய்க்கும் கருவுக்குமானது புலன்கள் சார்ந்து அல்ல, உணர்வு சார்ந்தது. அப்போ உணர்வு சார்ந்து தான் உபதேசம் போகுதே தவிர, புலன்கள் சார்ந்து உபதேசம் போகல. அதனாலதான் 7வது நாள் உருவான கருவும் உபதேசத்தை உணர்வு மூலமாக கேட்குதுன்னு சொன்னோம். ஓகேம்மா, நல்ல கிளியரா விளக்கம் கொடுத்தீங்கம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அடுத்ததாக கனகாம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. நான் வாழ்க குருவம்மாள் வளமுடன். பேசுறேம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? வாழ்க வளமுடன். நல்லா இருக்கோம். நல்லா இருக்கேம்மா. எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம், ஐயாவோட ஆசீர்வாதம். சாமிஜியோட எல்லாம் ஆசீர்வாதம். எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. சாமிஜியோட ஆமா, ஆசீர்வாதம். எல்லாரும் நல்லா இருக்கோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் வேண்டிட்டு இருக்கோம். அம்மா, இன்றைக்கு கொடுத்த தலைப்பு, அதுவும் எல்லாரும் தாய் குலமான நீங்க பேசுனது ரொம்ப அற்புதம். இது ரொம்ப உணர்வு பூர்வமா இருந்தது. இது இப்ப ஐயா பேசியிருந்தாக்க கூட அது உணர்வு பூர்வமா இருக்க. நீங்க அத ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் உணர்ந்து 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 நீங்க பேசுனது எல்லா தாய் குலமும் ரொம்ப அற்புதமா உணர்ந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேம்மா. ரொம்ப சிறப்புங்கம்மா. அப்படி இல்லவா? சொல்லுங்க. ஐயா சொல்லி கொடுத்து அவர்கிட்ட இருந்தும் சில விஷயங்கள் எடுத்துதான் நான் பேசியிருக்கேன். பூவோடு சேர்ந்து நாறு மணக்கும்ன்ற மாதிரி அவங்களோட சேர்ந்ததால்தான் இந்த அளவுக்கு எல்லாம் பேச ஆனால் முடியுது. உணர்வு உங்களுக்கு இருக்கிற உணர்வு ஐயாவால உணர முடியாது இல்ல. ஒரு தாய் கண்டிப்பா. குலத்துக்கு இருக்கிற உணர்வு வேற. என்னங்கம்மா? கண்டிப்பா. அததான் சொல்றேன். ஐயாதான் சரிங்கம்மா. எல்லாம், ஐயாதான் எல்லாம். இருந்தாலும் உணர்வுங்கிறது உங்களுக்கு தான் வரும், ஐயாவுக்கு வராது. அததான் நான் சொல்ல வரேன். ரொம்ப அற்புதம்மா, சிறப்புங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆமாம்மா. அப்புறம் எனக்கு ஒரு கேள்விங்கம்மா. சொல்லுங்கம்மா. இந்த கரு உருவாகிறதுல சொன்னீங்கல்ல, அந்த ஆமாங்கம்மா. இப்ப சொன்னீங்க, ராஜாராம் ஐயா சொன்னீங்க. அதுல 4 நாள்ல அவ்வளவுத்தையும் உணர்ந்துருதாம்மா அந்த கரு? இல்ல 4 நாள் உருவான கரு எதையுமே உரியதை உணர்றது மட்டும்தான் இல்ல. உணர்ந்தா? என்னங்கம்மா? இல்ல 4 நாள்ல உருவான கரு எதையுமே உள்வாங்கிறது இல்ல. 4 நாள்ல உருவான கரு உள்வாங்காது எதையுமே. அதனாலதான் அது உடனே ஒரு மாசம், இப்ப 1 மாசம் தள்ளி போச்சு. ஒரு புதுசா கல்யாணம் ஆகுதுன்னா அடுத்த மாசம் அவங்களுக்கு அந்த மாதவிடாய் வரனா அப்ப உண்டாயிட்டாங்க நம்ம நினைப்போம். ஆனா அடுத்த ஒரு 45 நாள் தள்ளி உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு மாதவிடாய் வந்துரும். இந்த குழந்தை இல்லன்ற, ஐயோ இல்ல நாங்க கூட ஏதோ குழந்தை நினைச்சு நினைச்சோம் நினைக்கிறோம் பாத்தீங்களா? அது அப்படி 4 நாள்ல உருவான கரு எதையுமே உள்வாங்கிறது இல்ல. உடனே அடுத்து ஒரு 45 நாள்லயே அது உடனே இதுவாயிடுது சேர்ந்துட்டு. சரிங்கம்மா. அப்புறம் நான் பேசுறேம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க நிறைய வளமுடன். கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு, மக்கள் நிறைய இருக்காங்க. நான் அப்புறமா பேசுறேன். வாழ்க வளமுடன். பேசுங்க. ஐயாவை ரொம்ப கேட்கணும்னு சொல்லுங்க. ஐயாவை அவசியம் ரொம்ப சொல்றேங்க. கேட்கணும்னு சொல்லுங்க. அவசியம் சொல்றாங்க. வாழ்க வளம். என்னுடைய இறை தொண்டு தொடரட்டும் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.
வாழ்க வளமுடன்மா. இருவருக்கும் நன்றிகள் அம்மா. அடுத்ததாக கிருபாநிதி அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாமா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் கிருபாநிதி அம்மா, எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன் அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வந்து மூலப்பொருள்மா. அதாவது அவர் கருவுல உள்ளத்துல இருக்கவர் வெளியே அந்த மாதிரி சொல்லலாம் ஐயாவை. ரொம்ப சிறப்பு, நன்றிம்மா. ரொம்ப நல்லா இருந்தது அம்மா. துன்பம் துயரம் அதுல என்னம்மா சின்ன வேறுபாடு இருக்கு? அதே மாதிரி பதிவு கருமா பாவம் இது மூணுமே ஒண்ணா? அப்ப இத கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாம். இல்ல வித்தியாசமே படுத்த முடியாது. முதல் ரெண்டாவது கேள்வி. ஹலோ, வாழ்க வளமுடன் அம்மா. பதிவு துன்பம், பதிவு கருமா பாவம் இது மூணுமே ஒண்ணுதாங்கம்மா. இதை வேறுபடுத்தவே முடியாது. பதிவுதான் கர்மான்னு சொல்லுது வேதம். அந்த கர்மான்றதுதான் நம்ம பாவம், யார் செய்த பாவமோன்றல அந்த பதிவுதான் நமக்கு துன்பம் துயரமா வருது. அப்ப மூணுமே ஒன்றுதான். சரிங்களா? பாவம் புண்ணியம் வேறுபடுத்தலாம். பாவம்ன்றது தீய செயல்களால வரக்கூடிய விளைவுகள், புண்ணியம்ன்றது நல்ல செயல்கள் செய்தா வரும் இல்லையா? அப்படித்தானே சொல்றோம். புண்ணியம்னா நல்ல செயல்கள், பாவம்னா நமக்கு துன்பத்தை தரக்கூடிய செயல்கள். அதை வேணா வேறுபடுத்தலாம். கர்மாவையும் பாவத்தையும் வேறுபடுத்த முடியாது. கர்மான்றது ஒண்ணுதான், பதிவுன்றதும் ஒண்ணுதான். அந்த பதிவால வரக்கூடிய விளைவுதான் பாவமும் புண்ணியமும். நன்றிமா. ஆனா துன்பத்துக்கும் துயரத்துக்கு என்னமா வித்தியாசம்? எல்லாம் ஒரு மாதிரிதான் தெரியும். துன்பம் என்பது உடல் சார்ந்து வருவதுமா. நல்ல, அதுதான் நான் முதல்ல விளக்கணும். துன்பம்ன்றது உடல் சார்ந்து வருவது. இப்போ உங்களுக்கு ஒரு கண்ணுல பிரச்சனை இருக்கு, எனக்கு கண்ணுல எரிச்சல் இருக்கு நீங்க சொல்றீங்க. அதை நீங்க இன்னொருத்தர் உங்க வயதுடைய இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது எனக்கு கூட அப்படியேதான்ப்பா, இந்த உங்களுக்கு கண் ஆபரேஷன் ஆயிருக்கு இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இப்ப ஒருத்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்றீங்க, எனக்கு கண் ஆபரேஷன் ஆச்சு, எனக்கு இன்னும் கொஞ்சம் உறுத்தல் இருக்கு நீங்க சொல்லும் போது, அவங்க ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணவங்களா இருந்தா, அதை அனுபவிச்சவங்க இருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆமாப்பா, ஒரு ஒரு மாசத்துக்கு அப்படிதான் கொஞ்சம் உறுத்துற மாதிரி இருக்கும், அப்புறம் சரியாயிடும்னு சொல்லுவாங்க இல்லையா? நீ டிராப்ஸ் எல்லாம் கரெக்டா விடு, சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை ஏத்துக்கொண்டு ஏற்கனவே அனுபவப்பட்டவங்க சொல்றாங்கன்னு பொறுத்துக்கிட்டு தாங்கி கொண்டு இருக்கும்போது அந்த ஒரு மாசம் கழிச்சு உங்களுக்கு என்ன ஆயிடும்? அந்த கண்ணு நார்மல் ஆயிடுது. அப்போ அந்த உடல் சார்ந்த துன்பங்களை ஒரே மாதிரிதான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரினா இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி. முட்டி வீங்குது அப்படின்னா, ஆர்த்தரைட்டிஸ் இருந்தா முட்டி வீங்கும். முட்டி வீக்கம்ன்றது ஆஸ்தியோ ஆர்த்தரைட்டிஸால இருக்கலாம், ரொமட்டாய்டால இருக்கலாம். எனக்கு முட்டி வீங்கிடுச்சுமான்னு ஒருத்தர் வலிக்குதுன்னு சொல்றாங்கன்னா, அந்த வலியை உங்களால உணர முடியும். எனக்கும் இப்படிதான் வீங்குச்சு ஆரம்பத்துல, நான் உடற்பயிற்சி முட்டி பயிற்சி செஞ்சேன், அந்த நீர் வத்தனோன்னு எனக்கு முட்டி வலி சரியாயிடுச்சுப்பா நீங்க சொல்லும் போது, அவங்க அதை செஞ்சு அது சரியாச்சுன்னா, அப்ப உடல் சார்ந்து வருவது துன்பம், அதை போக்கி விட முடியும். ஆனா துயரம்ன்றது என்னன்னா ஒரு பெரிய இழப்புமா. நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம சார்ந்தவங்க இழந்து போகும்போது, நம்ம அவங்க மேல செலுத்தின அன்போ இல்ல அவங்க நம்ம மேல செலுத்தின அன்பு மாதிரி உங்க நண்பருடைய அதே அன்பு அவங்க நண்பர் வீட்டுல கிடைச்சிருக்குமா உங்களுக்கு? கண்டிப்பா இருக்காது. கண்டிப்பா இருக்காது இல்லையா? நீங்க உங்க பையன் மேல வைக்கிற அன்புக்கும் உங்களுடைய தோழி அவங்க மகன் மேல வைக்கிற அன்புக்கும் வித்தியாசம் இருக்குமா இல்லையா? கண்டிப்பா நம்ம அன்பை நம்ம வசதியா சொல்லும் பாரு, அவங்க அன்பை வசதியா சொல்லுவாங்க. வெவ்வேறு விதமா தானே இருக்கும். இது உடல் சார்ந்தது துன்பம்ன்றது, உணர்வு சார்ந்தது துயரம்ங்கிறதுமா. கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கு ரெண்டுத்துக்கும். ரொம்ப சிறப்புமா, நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா. இல்லம்மா, நல்லாவே புரியுது. ஏன்னா இப்ப என்னோட ரொம்ப ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்க இருக்க, நீ இறந்துட்டாங்க, இன்னும் கூட என்னால மேல வர முடியல. புரியுதுமா எனக்கு. ஆனா இன்னொன்னு சொன்னீங்க நீங்க, இந்த ஜூம்ல வந்தா கூட எனக்கு அவங்க ஞாபகம் வந்துடும். ஏன்னா அவங்களும் என்னோட இருப்பாங்க. அது திடீர்னு இறந்தது தாங்கிக்கவே முடியல. அது இப்பதான் உணர்றேன். ஆமா, நீங்க ஒண்ணு சொன்னீங்கம்மா, குறை சொல்லுவர்களை எப்படி சிறப்பாக வைக்க வேண்டும்னு. அதை இன்னைக்கு நான் உணர்ந்துட்டேம்மா. எப்படி நான் பாருங்க, குறையே நீங்க அவங்க என்ன சொன்னாலும் கண்டுக்கவே மாட்டேன். அந்த மனநிலைக்கு வந்து நன்றிமா. சந்தோஷமா எடுத்துக்கோங்க குறை சொல்பவர்களே. ஆமா, அவ்வளவுதான். ஐயாவுக்கு அம்மாவுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இருவருக்கும் நன்றிகள் அம்மா. அடுத்ததாக கனகாராணி அம்மா, நீங்க பேசலாமா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கம்மா, நீங்க? நல்லா இருக்கிறேங்கம்மா. அதுக்கு சிறப்பா இருந்தது. நான் கொஞ்சம் லேட் ஆயிட்டேன் வர்றதுக்கு, இருந்தாலும் கொஞ்சம் கேட்டேன். தாங்கிக் கொள்ளும் வழிகள் உண்மைதாங்கம்மா. நம்மளுக்கு வர பதிவுகளை நம்ம ஏத்திக்கிட்டோம்னா, இந்த இறைநிலையும் நம்ம குருவும் இருந்து நம்மளுக்கு அந்த வழியை நம்மளுக்கு வழிகாட்டி எப்படிலாம் நல்லா கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறத என்னோட வாழ்க்கையில என்னோட அனுபவத்துல நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கம்மா. கொடுக்கறத ஏத்துக்கணும், நம்மளோட பதிவுகளை ஏத்து நம்மளே கழிக்கணும் அப்படிங்கிறத ஏத்துக்கும் போது பல சிக்கல்களை எல்லாம் அது பாட்டுக்கு
வழி விட்டுக்கிட்டே போயிட்டே இருக்குதுங்கம்மா. உண்மைதாங்கம்மா. அதாவது இப்ப நீங்க ஒரு கதை சொன்னீங்க. உண்மையிலேயே அது ரொம்ப அருமையான கதை. குடுக்குறத வந்து நம்ம ஏத்துக்கும்போது, சரி இதுக்கு மேல இவங்கனால தாங்க முடியாதுன்ட்டு, அவங்களே போதும்ன்னு சொல்லிருவாங்க. நம்மளே போதும்ன்னு சொன்னா, இன்னும் 2 சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறது அது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருந்தது. அதுதாங்கம்மா உண்மையும் கூட. கொடுக்கிறத வந்து நம்ம ஏற்றுக்கொள்வோம். இது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. 10% கொடுக்குற அந்த துக்கத்தையே நம்மனால தாங்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, நெறைய நம்மளுக்கு நன்மை தான் வருது. கொஞ்சம் தீமை வரும்போது அத பெருசா எடுத்து நம்ம வந்து புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். அதையும் வந்து நம்ம ஏத்துக்கணும்னு சிறப்பா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. அருமை. வாழ்க வளமுடன்ம்மா. வாழ்க வளமுடன்மா. இத வந்து வாழ்க இன்னும் நம்ம வளமுடன். எப்படி இன்னும் அத ஏத்து வந்து நம்ம இன்னும் கர்மாவ கழிக்கிறது? அததான் மகரிஷி சொல்றாங்க, இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போரும் வாழ்த்தணும்னு. பக்கத்திலேயே வச்சு சேலரி குடுக்கணும்னு சொல்லிட்டீங்க நம்மளுக்கு. ஆமா குறை ஆமா. சொல்றவங்களையும். மிக சிறப்புங்கம்மா. மிக சிறப்பு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிகளம்மா, நன்றிகளம்மா. அடுத்ததாக மைதிலி கண்ணன்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன்மா. வணக்கம். வாழ்க வளமுடன்ம்மா. வாய்ப்புக்கு நன்றி. அம்மா பொன்னியம்மா, வாழ்க வாழ்க வளமுடன்மா. வளமுடன்ம்மா. மைதிலிமா வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களாம்மா? ஐயா எல்லாம் நல்லா சிறப்பா இருப்பாங்க நம்புறேன். நல்லா. அம்மா வந்து இந்த கோ மன்னிக்கவும்மா, இந்த விறகு கதையில கணவன் மனைவி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இன்னும் ம். வைக்கும்போது முடிவு தெரியலங்க அம்மா. அது என்ன? முடிவு தெரியாம இல்ல, அவங்க விறகு வச்சுட்டே இருந்தாங்கன்னா அவரே இல்ல என்ன பண்ணுவாரு? எனக்கு ஃபோன் லைன் வந்தனால முடிவு தெரியல. அப்படிங்களா? சொல்லுங்கம்மா. முடிவு தெரியலன்னா அவர் விறகு வச்சுட்டே இருந்து அவங்க வாங்கிட்டே இருந்தாங்கன்னா போதும் போதும் எடுத்துன்னு போய் வெயின்வாங்க. ஏன்னா அதிகமா அவருக்கு தெரியல அவருடைய மனைவி எவ்வளவு தூக்குவாங்க, வெயிட் பாரம் தாங்க முடியும்னு. கணவருக்கு தெரியும்ல. ஆமாமாங்கம்மா. நம்ம கொடுக்கும் போதே 2 வைக்கும் போதே கையை ஊதிக்கிட்டு எனக்கு கை வலிக்குது போதும் போதும்னா என்ன சொல்லுவாங்க? இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிற, ஒரு குடம் தண்ணியை தூக்குற, ஒரு 4 கட்டை எக்ஸ்ட்ரா எடுத்து போய் வைக்க முடியாதுன்னு தானே கேட்பாங்க. ஆமாங்கம்மா. ஆமாங்கம்மா. அந்த மாதிரி இறைவன் நம்ம அவர் கொடுக்கிற பதிவை கொடுத்துட்டே இருந்தா அவருக்கு தெரியும் இந்த நபருக்கு எவ்வளவு பதிவை தாங்கக்கூடிய சக்தி இருக்குன்னு இரையாற்றலுக்கு தெரியும்ல. ஆமாமாங்கம்மா. அவரே நிச்சயமாங்கம்மா. குறைச்சுப்பாரு. நம்ம ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தா கொடுப்பது குறைக்கப்படும்னு சொன்னோம். அதுதான் முடிவு. விறகு வாங்குவதற்கு வெட்டிதான் தயார். இறைவன். வாங்குவதற்கு தயாராக இருந்தால் கொடுக்கிறது குறைவாக கிடைக்கும். நமக்கு வந்து போதுமானது கிடைக்கும். அதாவது என்னன்னா, ஓ! இறைவன் விறகு வெட்டி தான் இறைவன். அந்த மனைவியாக வருவது தான் நாம. இறைவன் ஒரு சின்ன துன்பத்தை கொடுக்கும்போதே நம்மால தாங்க முடியலன்னு சொல்லும்போது, மேல மேல நமக்கு பதிவுகள் வந்துட்டே இருக்குது. ஆ, இறைவன் ஆ. நமக்கு ஏதோ பண்ண பதிவுக்கு தான், செயலுக்கு தான் விளைவாக குடுக்குறான். அதான் மகரிஷி செயல் விளைவு தத்துவம்ன்றாங்க. எந்த செயலும் செய்யாம விளைவு வரப்போறது இல்ல. இல்லையா? நமக்கு ஒரு ஆமாங்கம்மா. துன்பம் வருதுன்னா, நம்ம அந்த துன்பத்திற்கு காரணம் நாமோ இல்ல முன்னோர்களோ செய்த செயலுக்கு ஏத்த விளைவு தானே. அத நம்ம தாங்கிக் ஆமாங்க. கொண்டோமானா, அடுத்தடுத்து வர பதிவுகள் குறைவாக இருக்கும். குடுக்கும்போதே ம். என்னால ஏத்துக்க முடியலன்னு புலம்புனோம்னா, அதிக பதிவுகள் வரும்னு கதை சொல்லுது வேதத்துல. ஓ! ஓ! தெளிவான விளக்கம் அம்மா. ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க நன்றி. வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. இருவருக்கும் நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜ் அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் வாழ்க அம்மா. வாழ்க அம்மா வளமுடன்மா. 4 துக்கத்தை சொன்னீங்கம்மா. சிந்தே ஆ. துக்கம்னா அதுக்கு அர்த்தம்? சிந்தனைகள் துக்கம்னா நமக்கு ஆ, துக்க வைராகியம்னா ஒரு வீட்டுல துக்கம் நடந்து போச்சுன்னா அதையே நம்ம நினைச்சிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? ஆ, கொஞ்ச நாளுக்கு அது வந்து நிலையானது கிடையாது, உடனே எடுத்துருவோம். அடுத்தது ம், எதிர்மறையான சிந்தனைகளை தான் சிந்தனை துக்கம்னு சொல்றோம். சிந்தே துக்கம்ன்றாங்களா, சிந்தே வைராகியம்ன்றது ஓ, எல்லாத்தையுமே வரக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம எதிர்மறையா எடுத்துக்கிட்டே இருக்கிறது. கோப ம், வைராக்கியம்ன்றது ஒரு கோபத்துல நம்ம என்ன பண்றோம், இனி உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டோம்ன்றோம், அப்படியே வந்துடுறோம். அந்த கோபம் ம், தணிந்த பிறகு அது இல்ல அவங்க வந்து மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த கோபத்தை நம்ம மாத்திக்கிறோம் இல்லையா? அது கோப ம். வைராக்கியம். சிந்த வைராக்கியம்ன்றது யார் எது சொன்னாலும் மத்தவங்களுக்கு நடந்தா நமக்கு நடந்துருமோன்னு எதிர்மறையான எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ள பரவ விட்டுக்கிட்டே இருக்கிறது சிந்தே வைராக்கியான்னு சொல்லு. ஆ, ஆ. நன்றிகள் அம்மா. அதே மாதிரி குழந்தை பிறந்தா சக்கரை தண்ணி ஊத்துனதான் அதுங்களுக்கு பாவப்பதிவு உண்டாகுதுன்றீங்க. 5 புலன் அப்பதான் அதுங்க. அப்படி இல்லம்மா, அது கதையில சொல்றாங்க. அந்த காலத்துல சக்கரை தண்ணி தானே குடுத்தாங்க. அதனால மாயைன்றது அப்ப இருந்து பிடிக்குதுன்னு சொல்றோம். ஓ, இறைவன் சொல்லிதான் அனுப்புறாரு. நீ வெளியில போனா உன்னை மாயை பிடிச்சுக்கும். உறவுகள்ன்ற மாயை பிடிச்சுக்கும். வெளியில நிறைய மாயை இருக்கு உன்னை சுத்தி. நீ பிறப்பதோட நோக்கம் இறை உணர்வு பெறணும். அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து இறைவனோட சிந்தனையோடவே இருக்கணும் தானே சொல்லி அனுப்புறாரு. ஆனா ஆ, அந்த ஒரு சின்ன சக்கரை தண்ணியில சுவைக்கு அடிமை ஆகுது இல்ல அந்த குழந்தை. ஆமா. அப்ப அந்த ம், சுவைன்றது மாயை தானே பிடிக்குது அந்த குழந்தைய. ம். அததான் சொன்னோம்.
நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் வாழ்க அம்மா. வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன்மா. நன்றிகள் அம்மா. இருவருக்கும் நன்றிகள். அருள்நிதி, இந்திராணி அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். பொன்னியம்மா, வாழ்க வளமுடன்மா. ஐயா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உங்களோட உங்க 2 பேர் ஆசிகள், பேராசிரியர் பெருமக்களோட ஆசிகளால நல்லா மகரிஷியோட இருக்கேன். ஆசிகள்மா. மகரிஷியோட ஆசிகள். அதுதான் ப்ரையாரிட்டி. முதல்ல மகரிஷி அவருடைய விருதுகள் இல்லையா நீங்கள் எல்லாம். நாங்கெல்லாம் அடிவுற்றிகள் உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமா நல்ல விளக்கம். அந்த உறவுகளை அறிமுகப்படுத்துற பாட்டி இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துதான் இந்த உலகத்துல இந்த மாதிரியான ஆசைகளை வாங்கணும், பவுன் வாங்கிக்கணும், காசு வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஆசையை பிறந்த உடனே ஊட்டிடும் குழந்தைக்குங்கும்போது வேடிக்கையா இருந்ததுமா. அப்புறம் ஒவ்வொரு இந்த துயரம் துன்பத்துக்கு விளக்கம் கொடுத்தீங்கம்மா, அது ரொம்ப அருமை. ஆமா, துன்பம் அந்த காயம் ஆறுனாலோ வலி போயிட்டாலோ மறந்துருவோம். ஆனா மனசுல பட்ட அந்த துயரத்தை மாத்த முடியாது இல்லையா? அது உண்மையான விளக்கம். ஒரு கேள்விமா எனக்கு. இப்போ ஒரு பிரெக்னன்ட் லேடி இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களோட பாஸ்ட் லைஃப், அதாவது திருமணத்துக்கு முன்னாடி, திருமணம் ஆன பிறகு நடந்த சில விஷயங்கள், அனுபவங்கள்லாம் அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரி இல்லை. அத அவங்க மறந்துடணும். ஆனா மறக்க முடியாத விஷயங்களா இருந்ததுனால மறக்கல. அதையே அசை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது நேர்மாமா பதிவாகுமா? கண்டிப்பா பாதிப்பு வருங்கம்மா. கண்டிப்பா பாதிப்பு வரும். அந்த பதிவுகளோட தான் அந்த குழந்தை பிறக்கும். அதனாலதான் நம்ம பிரசவத்துக்கு முன்னாடி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஒரு கருவுற்ற பெண்ணுன்னு சொல்றாங்க. நீங்க பாருங்க, சாதாரணமாகவே இது அந்த மாதிரி துன்பமான விஷயங்கள், துயரமான விஷயங்கள்னே தேவைப்பட வேண்டாம். எல்லாருக்குமே பாருங்க, பெண்களாக இருக்கிற எல்லாருக்குமே முதல் பிரசவத்துல பிறக்கிற குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் மத்த 2வது குழந்தைய விட கொஞ்சம் ஆக்டிவ்னஸ் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அந்த முதல் பிரசவம்ன்றத அவங்க ரொம்ப பயந்து பயந்து எதிர்கொள்றாங்க. பிரசவம்னா எப்படி இருக்குன்னு தெரியல, எல்லாரும் உனக்கு மறுபிறவி அது இதுன்னு சொல்லும்போது ஒரு பய உணர்வோடவே தான் அந்த முதல் பிரசவத்தை அவங்க எதிர்கொள்றாங்க. அதனாலதான் முதல் பிறக்கிற குழந்தைங்க எல்லாத்துலயுமே பயந்த சுபாவமா ரொம்ப எதையுமே எதிர்கொள்ள முடியாம இருக்கிறாங்க. ஆனா 2வது குழந்தை பாருங்க, 2வது குழந்தைக்கு மெட்டர்னிட்டி வார்டுனா இப்படிதான் இருக்கும், டாக்டர் இப்படிதான் திட்டுவாங்க, இப்படிதான் நமக்கு இடுப்பு வலி வரும், இப்படிதான் பிரசவிக்கும், சிசரின்னால இப்படிதான் நம்ம கட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட போறாங்க, சுகப்பிரசவனால இப்படிதான் ஜனனம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போறதால ரொம்ப இயல்பா அந்த பெண் என்ன பண்றாங்க, 2வது குழந்தைக்கு பெயின் வந்தோன்னா அவங்களே ஏறி அந்த மெட்டர்னிட்டி பெட் மேல படுப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க எல்லாத்தையுமே எதிர்கொள்றதால அந்த 2வது குழந்தை எப்படி இருக்குங்க, முதல் குழந்தைய கூட பிரச்சனை இல்லை, அதை அடிச்சுட்டு இது ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்கும் 2வது குழந்தை இல்லையா? அப்போ ஒரு குழந்தை நார்மலா இருக்கவங்களுக்கு இப்படி இருக்கும்போது எதிர்மறையான விஷயங்களை நிறைய அவங்க யோசிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அதோடைய தாக்கம் அந்த பிறக்கிற குழந்தைக்கு ஒரு ஒரு போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாத மனப்பக்குவம் இருக்கலாம், இல்ல மனதைரியம் இல்லாத குழந்தையாக கூட பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை அவங்க மாத்திக்கணுமா? மாத்திக்கணும், கட்டாயம் மாத்திக்கணும். கட்டாயம் மாத்திக்கணும். நம்ம மன்றத்துல இல்லாதவங்க அவங்கள எப்படி நாம நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, நல்ல விஷயங்களே கேட்க சொல்லி. ஏன்னா நம்ம புராணத்திலே சொல்றாங்க இல்லையா, அபிமன்யு கதை அப்படிதான், வயித்துல இருக்கும்போது பிரகல்லாதன் கதை அப்படிதான். நல்ல விஷயங்களை, நல்ல சிந்தனைகளை திரும்ப திரும்ப அந்த மனசுல பதிய வைக்க சொல்லுங்க. அட்லீஸ்ட் கேட்க சொல்லுங்க. நல்ல விஷயங்கள், சத்சங்கங்களை உள்ள ஸ்பீச் எல்லாம் நல்லா கேட்க சொல்லுங்க. நல்ல இசை பாடல்களை போட்டு கேட்க சொல்லுங்க. கண்டிப்பா அந்த குழந்தை அதை உள்வாங்கும். கொஞ்சம் அந்த குழந்தைகிட்ட அவங்க ரிப்பீட்டடா சொல்லணும், நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாலும் நீ நல்ல அறிவாற்றலான குழந்தையா பிறக்கணும்னு அவங்கள அந்த குழந்தைய வாழ்த்து சொல்லுங்க தினம். இப்ப 5 மாசம் ஆயிடுச்சு, இனிமே அந்த மாதிரி ட்ரை பண்ணா நடக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். தினம் அவங்கள வாழ்த்து சொல்லுங்க. அந்த வயிற்றுல கையை வச்சுட்டு குழந்தைய வாழ்க வளமுடன், நீ நல்ல ஆரோக்கியமான அறிவாற்றலான குழந்தையா பிறக்க போற அப்படின்னு குழந்தைகிட்ட பேசணும். இன்னைக்கு சயின்ஸே அதுதானே சொல்லுது, குழந்தைங்க கிட்ட பேசணும், நிறைய கேட்கணும்னு. அந்த மாதிரி அவங்கள அவங்க மனசுல கஷ்டம் இருந்தாலும் அந்த குழந்தைய தினம் வாழ்த்து சொல்லுங்க. நீ நல்லா சந்தோஷமா இருக்க போற, நல்ல ஆரோக்கியமா இருக்க போற, நல்ல வாழ்க்கை முறை வாழ போற அப்படின்னு வாழ்த்து சொல்லுங்க. சொல்லுவோம். சரி அம்மா. அடுத்தது இப்போ தலைப்பு தாங்கும் வலிகளா, தாங்க வேண்டிய வலிகளா? தாங்கிக் கொள்ளும் வழிகள். தாங்கி கொள்றோம், ஆனா தாங்க வேண்டியது இல்லை, அவாய்ட் பண்ணலாம்.
அவாய்ட் பண்ண முடியாது. நீங்க பதிவுகளை தாங்கி தானே ஆகணும். ஓஹோ. தாங்கி கொண்டுதானே ஆகணும். பதிவை நான் தாங்கிக்க மாட்டேன், நீங்க ஓட முடியாது. நீங்க அனுபவிக்கலனா, அதுதான் ஒண்ணு சொல்ல மாட்டேன். நம்ம அந்த பதிவுகளை தாங்கி கொள்ள மாட்டேன்னு ஓடணும்னா நம்ம சந்ததியினர் அனுபவிப்பாங்க, அவ்வளவுதான். ஏற்கனவே உங்க முன்னோர்கள் அனுபவிக்காத பதிவுகளை தான் இப்ப நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. அதுதான் வினைப்பதிவே தேகம் கண்டாயினாங்க. அந்த பதிவோட தாக்கம் தான் நீங்க பிறவி எடுத்து வந்திருக்கீங்க. நீங்களும் நான் தாங்கிக் கொள்ள மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அடுத்தது அந்த பதிவு உங்க சந்ததிக்கு டிரான்ஸ்பர் ஆகும், அவ்வளவுதான். அதுவும் எப்படி தெரியுங்களா? நம்ம நம்மளே அனுபவிச்சிட்டோம்னா 1% தான். நம்மளுடைய சந்ததிகள் அனுபவிச்சோம்னா 3 மடங்கு அதை அனுபவிப்பாங்க அதிகமா. அப்படியே அதிகமா அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஆமா ஆமா ஆமா. அதான் அது ஒரு சரியான ஒரு உதாரணமா. இன்னொரு கேள்வி, நீங்க இவ்வளவு இதெல்லாம் நீங்க கேதர் பண்ணீங்க இல்லைங்களா? ஐயாட்ட கேட்டீங்களா இல்ல நீங்க கூகுள்ல கேதர் பண்ணி பேச சொன்னீங்களா? கூகுள்ல நாங்க படிச்சதுமா, வேதத்திலேயே இதெல்லாம் சொல்லியிருக்கு. வேதத்துல படிச்சு. ஆமா, வேதத்திலேயே எல்லா உபனிஷத்துல வருது. இந்த கதையை நான் சொன்ன கதைகளுக்கு இந்த கர்ப்போபதேசம் எல்லாமே உபனிஷத்துல வருது. நாங்க 2 பேருமே படிப்போம், நிறைய படிப்போம். டிஸ்கஸ் பண்ணேன், நான் இதெல்லாம் பேச போறேன் அப்படின்னு. நாங்க 2 பேருக்குள்ள எப்பயுமே உங்க பேசினாலும் நான் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த தலைப்பு நான் இன்னைக்கு பேச போறேன்னுவாங்க. அந்த மாதிரி நான் படிச்சதையும் அவங்க கிட்ட இது அடுத்தடுத்து நான் இதெல்லாம் பேசலான்னு இருக்கேன். இப்ப பேசி முடிச்ச உடனே கண்டிப்பா சொல்லுவாங்க, இதெல்லாம் நீ சில சொல்ல கூட மறந்திருப்பேன். அது வந்து நம்ம இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இதுக்கு அடுத்து இதுதான்றது கிடையாதுங்கம்மா. நாங்க 2 பேருமே அப்படி எதுவும் ப்ரிப்பேர் புதுசா பண்றது கிடையாது. நம்ம படிச்சதை அப்படியே வந்து உட்கார்ந்து மகரிஷி நினைக்கும் போது அடுத்தடுத்து இதெல்லாம் வரும். இதுல நான் இப்ப ப்ரிப்பேர் பண்ணாத விஷயங்களும் பேசியிருக்கேன். கண்டிப்பா எனக்கே பேசும்போதுதான் தெரிஞ்சது. அப்ப நம்ம இது வந்திருக்குன்ட்டு. அது வந்து நம்ம கையில எதுவுமே இல்லம்மா. சாமி பேசுறாங்க, நம்ம பேசல. சாமிஜி அந்த தலைப்பை கொடுத்தாங்க, அந்த தலைப்பு பேசணும்னு நினைச்சாங்க, பேசிட்டோம், அவ்வளவுதான். இன்னொரு பர்சனலான விஷயமா, நீங்க ஐயாவுக்கு கரெக்ஷன் சொன்னா ஏத்துக்குவாங்களா இல்ல ஐயா உங்களுக்கு கரெக்ஷன் சொல்லும் போது ஏத்துக்குவீங்களா? கண்டிப்பா ஏத்துப்போம், 2 பேருமே ஏத்துப்போங்கம்மா. நாங்க அப்படிதான் மனவளக்கலையில முன்னாடி இருந்தே அப்படிதான். அவங்க தெய்வீக தம்பதிகள், அதனாலதாம்மா நீங்க தெய்வீக தம்பதிகள். அம்மையப்பன்னு அவங்க சொன்னாங்களே, அது பொய்யே இல்ல, உண்மையா. கண்டிப்பா இப்ப முடிச்ச உடனே நான் கேட்பேன் ஐயா கிட்ட, நான் கரெக்டா பேசுறேன்னா ஏதாவது தப்பா இதுல ஏதாவது தவறுதல் இருக்கான்னு கண்டிப்பா ஐயா கிட்ட கேட்பேன். ஏன்னா எனக்கு குரு அவர்தான், அவர்கிட்ட கேட்பேன். அவங்க அதுல கரெக்ஷன்ஸ், நீ இதை இப்படி பேசியிருக்கலாம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அவங்களோட கருத்தை சொல்லுவாங்க முடிச்ச உடனே. இப்படி நீங்க சொல்றதே பெருமையா இருக்குமா, பெருமைப்படுத்துறீங்க. நீங்க ஐயாவை நீங்க மட்டும் பெருமைப்படல, ஐயாவையும் பெருமைப்படுத்துறீங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். நீங்க பேசுனதை ரொம்ப நாளைக்கு பிறகு கேட்டிருக்கேன். ஆனா ரொம்ப நல்ல விளக்கம், நல்ல விளக்கம், சந்தேகமே எழாத விளக்கம். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள் அம்மா. மேலும் உங்களுடைய சர்வீஸ் மேலும் மேலும் தொடரணும். நீங்களும் ஐயாவோ நீடூழி காலம் வாழ்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் தொண்டு செய்யணும்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நீங்க வாழ்த்துல மகரிஷி தான் வாழ்த்துறாங்க உங்க மூலியமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன்மா. இருவருக்கும் நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வாழ்க வளமுடன். அடுத்ததாக செவ்வையில் ஐயா, நீங்க அம்மா கிட்ட பேசுனாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாம அந்த கர்ம வினைகள் நீங்க சொன்னீங்க, ஏற்கனவே சொல்லவில்லை சொன்னீங்க. நம்மளுடைய அந்த கர்ம வினைகள் எதானாலும் இருந்துட்டோம், நம்மளுடைய பயிற்சிகள் செய்ய செய்ய நம்மளுடைய அந்த பதிவுகள் எல்லாம் போகும்னு நீங்க சொன்னீங்க. அது மாதிரி காலம் நாம ஒண்ணு எய்ம் வைக்கிறோம். நாம வந்து அந்த சத்சங்கத்தை போய் கலந்துக்கிறோம். சத்சங்கத்துல கலந்துறக்குள்ளேயும் சில வந்து நம்ம நல்ல வழிகளை தான் நம்ம குரு அருளால நம்ம மன்றங்கள் போய் அந்த சத்சங்கத்துல நடந்து நல்ல வழிகள் காட்டுறோம். அதுலயும் சிலது வந்து நம்மளுக்கு அந்த நல்வழிகளை நம்ம எடுத்துட்டு போனாலும் அந்த கர்ம வினைகள் வந்து நிறைய அதை வந்து தடுக்கிறதுக்கு வருதுமா. அதை நம்ம இன்னும் எந்தெந்த வழிகள்ல பின்பற்றினா இன்னும் நம்ம நல்வழிகள் எடுத்துட்டு போக முடியுமா மன்றங்கள்லயும்? அதாவது மனிதனாத மகான்களுக்கே வந்திருக்குங்களையா இல்லையா? நிறைய தடங்கல்கள் ஒரு மகரிஷியை கொடுத்திருக்காங்க. நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது நிறைய தடைகள் நமக்கு வந்துட்டு தான் இருக்கும் இல்லைங்களா? நம்ம கருத்தை அங்க முன்னெடுத்து வச்சிடணும். ஆனா அதுதான் நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. அதற்கு மாறாக நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நாம வளர்த்துக்கணும். கண்டிப்பா நீங்க உங்களுடைய கருத்தை அங்க எடுத்து வச்சிட்டீங்க, இல்ல உங்க எண்ணத்தை அங்க பதிவு செஞ்சுட்டீங்க இல்லையா? அந்த பதிவு இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் செயலுக்கு வரும்ன்ற நம்பிக்கை மட்டுமே வைத்துக்கொண்டு நம்ம வாழ்த்தணுங்க ஐயா. அப்படிதான் செய்யணும். எனக்கு தெரிஞ்சு அதைதான் செய்யணும் நம்ம.
சரிங்க. ஆனா அதாவது நிறைய கல்லு முள்ளுகள் இருக்கதான் செய்யுது. அது ஆனா கண்டிப்பா தடையை இருக்குங்கய்யா, மீறி நம்மளுக்கு எல்லாருக்குமே மகரிஷி அந்த இருக்கும். கொடுத்து. கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். ம். சாமியே சொல்லியிருக்காங்க இல்லையா, ஒரு நல்ல ஒரு சத்சங்கம், ஆ. ஒரு சங்கம் மேல் வளரும் போது அதுக்கு நிறைய தடைகள் வரும்னுட்டு. அப்போ சங்கத்துக்கே வரும்போது ஒரு ம். தனிநபருக்கு கண்டிப்பாக வரும் இல்லையா, அங்கேயே நம்ம பதிவு தான் வேலை செய்யுது. ம். ஒரு நல்ல பதிவு சொல்லும்போது அதுக்கு இருக்கிறது சில ம். பதிவுகள் இருக்கும். அதை நம்ம மனசுல எடுத்துக்கவே கூடாதுங்கய்யா. அதையும் ஏற்றுக்கொண்டு ம். நீங்க உங்க கருத்தை மட்டும் பதிவு ம். செஞ்சுட்டு வந்துடணுங்கய்யா, வந்துடணும். சில இடங்கள்ல கருத்தை பதிவு செய்யாம கூட க- வரலாம். அதனால கம்முன்னு வந்துடலாம். சரி, நம்ம ம். எடுத்து சொல்றோம், ம். பிடிக்கலன்னா வந்துடலாம். ம். ம். நல்லா சிறப்பாக இருந்தது. அந்த பதிவுகள் எந்த அளவுக்கு வேலை செய்யும் நல்லா உணரையும் முடிஞ்சுது. நம்ம மேல் லெவல்ல போகலதான் அதனுடைய நாம டெய்லி படிச்சு சொல்லக்குள்ள கூட நம்ம மன்றங்கள்ல எப்படி அது வேலை செய்யுதுன்னு கூட நல்லா உணர்வு பண்ணுவோம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. வாழ்த்துக்கள்மா. நம்ம வாழ்க கரெக்டா வளமுடன். மிக்க பின்பற்றினோம். மகிழ்ச்சி. நம்ம அதாவது நம்ம மகரிஷியோட கருத்தை நம்ம கரெக்டா பின்பற்றி நம்ம வாழ்க்கை முறை வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய பேச்சு அங்க எடுபடுங்கய்யா. நம்மளுடைய கருத்து எடுபடும். ஆனா சில ம். சமயங்கள்ல அதுவும் நமக்கு தடங்களா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம அதை ஏத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஏத்துக்கிட்டு நம்மளால சால்வ் பண்ண முடியும். அந்த மனோபலம்ன்றது தவம் கொடுக்கறதுனால நம்மளுக்கு மனோபலம் நல்லபடியா இருக்குமா. அதனால கண்டிப்பா கிடைக்கும். நம்மளால நம்ம அந்த சாதிக்க. வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு கமெண்ட் இருந்துடலாம். சரிங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அந்த நல்ல டாபிக். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் நீங்க. நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. அடுத்ததாக பத்ரி சபரிஷ் ஐயா, நீங்க வந்து அம்மா கிட்ட பேசலாம். வாழ்க வளம். அம்மா வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க சபரிஷ் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது அம்மா. ரொம்ப நன்றிம்மா. அம்மா எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போ வந்து நீங்க வந்து அம்மா மகரிஷிக்கும் சரி எம்ஜிஆருக்கும் வந்து ரொம்ப வியந்தது வந்து அவங்க 2 பேருக்குமே குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஏன்னா ஏன்னா மகரிஷியும் சரி எம்ஜிஆர் ரொம்ப போற்றப்பட்டவங்க, எல்லாராலும் மக்களால் ரொம்ப விரும்பினவங்க அவ்வளோ. ஆனா அவங்களுக்கு வந்து அது சமூகம் அவங்கள தப்பான குறை சொல்ற மாதிரி நினைச்சா கூட அவங்களுக்கு அது என்னமா அர்த்தம்? அவங்களுக்கு வந்து அடுத்த பிறவி இல்லைன்னு அர்த்தமா, இல்ல அவங்க இறைநிலை பெற்றுட்டாங்கனாலதான் குழந்தை பிறக்கல? அதான் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அப்படி நன்றி. இல்லைங்கய்யா, பதிவுகள் இல்லைன்னா குழந்தை இல்லைன்னு. பதிவு இருந்தாதான் பிறவியே. பதிவு இல்லைன்னா பிறவி இல்லைங்க. நம்முடைய அடுத்த பிறவே நம்மளுடைய குழந்தைங்க தானே. மகரிஷி போன்ற மகான்களுக்கு பதிவே இல்லை, அதனால அவங்களுக்கு அடுத்த சந்ததிகள் இல்லை. பதிவு இருந்தா தானே அதை டிரான்ஸ்ஃபர் செய்யறதுக்கு இன்னொரு நபர் தேவைப்படுது. அப்ப பிறவி இன்னொரு குழந்தைன்றது நம்ம மூலியமாக வரும் இல்லைங்களா. வேதமும் அதான் சொல்லுது. பதிவு இல்லாதவங்களுக்கு குழந்தையே இருக்காதுங்கய்யா. அவங்க வந்து தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுது, அவங்கள நம்ம வணங்கணும்னு சொல்லுது. ஆனா நம்ம சமுதாயம் என்ன பண்ணுது, குழந்தை இல்லைன்னா அவங்கள மனசளவுல கஷ்டப்படுத்துறோம் வார்த்தைகள் சொல்லி. உண்மையாக குழந்தை இல்லாத எல்லாருக்குமே பதிவு இல்லை. அவங்க பதிவு அவங்களே கழிச்சுட்டு போயிடுவாங்கய்யா. ஓஹோ, சரிங்கம்மா. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. அடுத்ததாக கனகாராணி அம்மா, நீங்க பேசலாம் ஐயா அம்மா கிட்ட. சார் அம்மா வாழ்க வளமுடன். ஒரு கேள்வி கரு உபதேசம் அது நான் கேட்கலைங்கம்மா. இந்த கரு உபதேசம் பண்ணும்போது இப்ப எந்த ஒரு கரு தாய்மார்கள் யாரா இருந்தாலும் கரு தரிக்கும் போது அந்த உபதேசம் நடக்கும் அப்படிங்கிறீங்க. அப்போ அந்த குழந்தை வந்து அந்த சஞ்சித கருமாவை தாங்கிதான் ஒவ்வொரு குழந்தையும் வருது அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த கரு உபதேசம்னு வரும்போது அந்த வெளியே வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த சக்கரை தண்ணி வரும்போது கொடுக்கும்போதே வந்து நம்மளுக்கு வந்து அந்த அதாவது நிலம் மீது என்னை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன் அந்த நிலைக்கு வந்துருங்களாமா? கண்டிப்பா. மாயையில மறந்து போயிடும். உள்ள சொன்னது அத்தனையும் மறந்துடுது குழந்தை. இன்னும் மேல 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 பதிவுகள் போட போட எந்த நோக்கத்தை வந்ததோ அந்த நோக்கத்தையே மறந்துதானே அது வாழ ஆரம்பிக்கிறோம் நம்ம. அதனாலதான் எல்லாமே மறந்து போகுது. அந்த மாயையில தூசு தட்டி எழுப்பி நம்மள பழைய நிலைமைக்கு நம்ம உபதேசத்தை ஞாபகப்படுத்துறது தான் குரு தொடர்பு. திருப்பி அதை வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறதுதான் குருவின் தொடர்பு. ஆமா, குருவோட வேலை அதுதான் செய்யறாரு. குரு அதைதான் செய்யறாரு. ஏற்கனவே நம்ம கேட்ட விஷயம், நம்ம நிறைய மாயையினால பதிவுகளை போட்டு போட்டு அது அடியில போச்சு, மறந்துட்டோம். அந்த மறந்தத திருப்பி தொட்டு காட்டு, அதுதான் சொல்லுவோம், தொட்டு காட்டாத விதை சுட்டு போட்டாலும் வராது வித்தைன்னு சொல்லுவாங்க. குரு என்ன பண்றாரு, அதெல்லாம் தூசு தட்டி எழுப்பி நமக்கு சொன்ன உபதேசத்தை திருப்பி ரீகால் பண்றாரு நமக்கு. அந்த இறைவனே குருவாக வந்து, அதாவது என்னுள் கண்டிப்பா இறைவன் குருவாக வருது. இறைவன் தானம்மா. மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் தான் இந்த 3ஆக வருது நமக்கு. குரு தெய்வம் தான், அதுக்கு சந்தேகமே கிடையாது. எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது. உள்ள வந்து உபதேசம் பண்ணி வர வரைக்கும் பண்றாங்க, வெளியே வந்ததுமே
திருப்பி இந்த செஞ்சித கர்மா இந்த கர்மாவையெல்லாம் அனுபவிக்க ஆரம்பிச்சிருது ஆமா, அப்படிங்கிறது அந்த மறந்துடுது இல்லையா? மறந்து அனுபவிச்சுதான் அந்த மறந்து மேல மேல தவறான பதிவுகளை தானே செய்யுது. ஓ சரி சரி சரிங்கம்மா. அப்ப அது நம்மளுக்கு வந்து நானும் இதுல இருந்து வெளிப்படணும்னு நம்மளுடைய எண்ணங்களா இல்ல முன்னோர்களுடைய பதிவு அந்த மாதிரி நம்மளுக்கு குரு தொடர்பு வர்றது வந்து எப்படிங்கம்மா? எப்படி சொல்றீங்கம்மா? இப்ப குரு தொடர்பு அப்படிங்கிறது வந்து குரு தொடர்பும் நம் முன்வினை பயன்தான். சாதாரணமா முன்- எல்லாருக்கும் குரு கிடைச்சதுல பல ஜென்மாவா நம்ம குருமார்களை அடைந்து நிறைய பயிற்சிகள் பண்ணி பண்ணி ஒவ்வொரு பிறவியா நம்ம குருவை சீரான ஒரு இறை தத்துவத்தை கேட்க முடியாம பாதியிலேயே நம்ம பதிவுகளால மறைஞ்சு போயிடுறோம். ஆ, மறந்துடும். இப்ப நம்ம இதுக்கு வேத அறிவியல்ல இத சொல்றாங்க ஆராய்ச்சியாகவே. இப்போ இங்க ஒரு யோக பயிற்சிகள் ஈடுபடணும்னா யோகத்துக்குள்ள வரத்துக்கே யோகம் இருக்கணும். ஒரு யோக பயிற்சியில ஈடுபடுறோம்னா நம்ம பரம்பரையில எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ம், யாராவது ஒருத்தர் பெரிய மகானுடைய சித்தர்களுடைய தொடர்பு இருந்து நிறைய ஆ, பயிற்சிகள் இறை தத்துவத்தை கேட்கணும்னு ஆர்வத்தோட இருந்து அதை முழுமையா அந்த இறை தத்துவத்தை அடையாம இறந்து போயிருப்பாங்க. அவங்களுடைய சரி பதிவுதான் இன்னைக்கு இதுல முடிவு. நீங்க மகரிஷி மூலமா மகரிஷியை குருவா அடைஞ்சு அந்த இறை தத்துவத்தை உணர்ந்தது உங்களோட ஓ உணர்வே கிடையாது, முன்னோர்களுடைய உணர்வு. நாம முன்னோர் எல்லாரும் மகரிஷி சொல்றாங்க இது பெரிய நெட்வொர்க், மெகா நெட்வொர்க் சாமிஜி கொடுத்துருக்காங்க. புத்தகத்துல படிச்சு பாருங்க. சாதாரண சரி நெட்வொர்க் இன்னைக்கு நேத்து வந்தது இல்ல. ஆ முன்வினை பயனாக நீங்க குருவை அடைஞ்சு அதை நிறைவேற்ற முடியாம பாதியிலே விட்டுருப்பாங்க உங்க குடும்பத்துல யாராவது. அதை நீங்க சரி இன்னைக்கு நிறைவு செஞ்சிருக்கீங்க. அததான் இறைவனை தேடும் பணி இங்கே நிறைவு பெறுகிறதுன்னு நம்ம சொல்றோம். ஓ சரி சரிங்கம்மா. நல்ல விளக்கங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க ஐயா வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன்மா. இருவருக்கும் நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிருஷ்ணவேணி அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன்மா. நான் தென்காசியில இருந்து பேசுறேன், கிருஷ்ணவேணி. உங்ககிட்ட வந்து ஒரு சந்தேகம் என்ன கேக்குறேன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து 2 குழந்தைகள் பிறக்குது, ரெட்டை குழந்தைகளா பிறக்குது. அப்போ அந்த பதிவுகள் 2 குழந்தைகளுக்கும் சமமா இருக்குமா, அல்லாட்ட முதல்ல பிறக்கக்கூடிய குழந்தைக்கு மட்டும் அதிகமா இருக்குமா, 2வது இல்ல, உள்ளவங்களுக்கு கம்மியா இருக்குமா, எப்படி இருக்கும்னு ஒரு இந்த சந்தேகம் 2 வந்துருச்சு. குழந்தைங்களுக்குமே பதிவு வெவ்வேறாக தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சரி சரி. நிமிஷம் தள்ளி பிறந்தாலும் கரு அந்த உருவாகுது பாத்தீங்களா? ஒவ்வொரு கரு 2 கரு ஒரே நேரத்துல உருவாகுறது இல்ல. ஆமா. ஒரு கரு உருவாகி ம். ஒரு சில நிமிடங்களுக்கு அடுத்தா இன்னொரு கரு உருவாகும். இல்ல ஒரு நாள் கழிச்சு கூட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு கூட ஒரு கரு உருவாகும் இல்லையா? அந்த கரு உருவாகும் போது கோள்களுடைய சஞ்சாரம் எப்படி இருந்தது, நம்முடைய நவகோள்களுடைய அமைப்பை பொறுத்து அந்த தாயினோட அந்த நிமிட நேர எண்ணத்தை பொறுத்து தான் அந்த கருவுக்கு பதிவுகள் இருக்குமே தவிர ஒரே மாதிரி இருக்காது. அதனாலதான் ரெட்டை குழந்தைங்களே ஒரு குழந்தை சில குழந்தைங்க ரொம்ப அறிவாட்சி திறன் அதிகமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். ஒரு குழந்தை நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். நிறைய வித்தியாசம் இருக்கும் அவங்களுக்குள்ள. வாழ்க வளமுடன்மா. அவங்க வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அவங்க கேட்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக தேவகி அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா பேசுறேம்மா. அந்த பத்தி கேட்கும் போதம்மா எனக்கு வாழ்க்கையில நான் ஒரு 40 வருஷத்துக்கு பின்னோக்கி போய் நானும் கருத்தரிச்சிருக்கையில பிள்ளைகளுக்கு வாழ்த்தி எனக்கு 4 பொம்பளை பிள்ளைகளுமா, 6 பேர பிள்ளைகள் வாழ்த்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ஒண்ணு இருக்குதும்மா. ஆனா இப்ப வந்து அதே மாதிரி கருவுல இருக்கையிலேயே அந்த பிள்ளைகளை வாழ்த்தி பிறந்து இருந்தா எவ்வளவு தெய்வ குழந்தைகளா இருந்திருக்குமோ, அதே மாதிரி இப்ப எனது பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் இருக்கணுமா இருந்தா நான் என்னம்மா செய்யலாம்? தினம் வாழ்த்துங்கம்மா. கண்டிப்பா உங்களோட கருமைய தொடர்பு தானே, அவங்களும் எல்லாரும் கரு தொடர்பு தான். அதனால நீங்க வாழ்த்துங்க அவங்க உருவத்தை. அதுதான் நம்ம நெருங்கிய உறவினர்களை வாழ்த்துறோம் இல்லையா? வாழ்த்துதான் சாமிஜி நமக்கு கொடுத்துருக்காங்களே. வாழ்த்தின் மூலமாக உங்க எண்ணத்தை அவங்க மனசுல பிரதிபலிக்க செய்ய முடியும். கண்டிப்பா வாழ்த்து அலையினால அவங்கள வாழ்த்துங்க. அவங்க நல்ல ஒரு இறை உணர்வாளர்களாக வரணும்னு வாழ்த்தும் போது கண்டிப்பா நடக்குங்கம்மா. சரிம்மா. அப்ப 3 பிள்ளைகள் இருக்கும்போது அவங்க எல்லா வளங்களும் பெற்று இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு கூட சில திருப்தியின்மை காரணமாக புரிந்துணர்வு இல்லாம சில துன்பங்களை அனுபவிக்கும் போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த கவலையில போக்குறதுக்கு என்னம்மா செய்யறது? நான் எப்படிமா அதுல இருந்து விடுபடுறது? அதை நினைச்சா தூக்கம் வர்றது இல்ல, சாப்பிட முடியறது இல்ல. அப்படி சின்ன சின்ன நீங்க அப்படி விஷயங்கள் வருத்தப்படுறதால அவங்க பதிவுல நீங்க ஏத்துக்க முடியாதுங்கம்மா. அது அவர்களுடைய பதிவு, ஒவ்வொருத்தருடைய பதிவு தனி.
நீங்க உங்க பதிவு தான் நீங்க சுமக்க முடியுமே தவிர மத்தவங்களோட பதிவை நம்ம சுமக்கவே முடியாது. நம்ம வருத்தப்படுறதால வாங்கிக்க முடியாது. வாழ்த்துங்க, அவங்கள நிறைய வாழ்த்துங்க. அந்த மாதிரி துன்பப்படுறவங்க துன்பம் இல்லாம நல்ல நிலைமைக்கு வரணும்னு கண்டிப்பாக உங்க வாழ்த்து அலையினால அதை தாக்கத்தை குறைக்க முடியுமே தவிர நீங்க வருத்தப்படப்பட இன்னும் எதிர்மறையா தான் அவங்களுக்கு செயலாற்றும் இல்லையா? ஐயோ இவங்க இப்படியே இருக்காங்களே நினைக்காதீங்க. அவங்க நல்ல நிலைமைக்கு வரா மாதிரி நல்ல சந்தோஷமா அந்த எந்த துன்பம் அனுபவிக்கிறாங்களோ அந்த துன்பத்திலேருந்து விடுபட்டு இருக்கிற மாதிரி பாவனை செய்து அவங்கள வாழ்த்துங்க. கண்டிப்பா அவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்கம்மா. சரிம்மா, நன்றி அம்மா. பாவனை வாழ்க ரொம்ப வளமுடன். முக்கியம். உங்களுடைய எண்ணம் ஆழமானதாக இருக்கணும். நல்ல தவம் செஞ்சு நல்ல பாவனை பண்ணி அவங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை மடியில வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஒருத்தருக்கு குழந்தை இல்லை, அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்கன்னா அவங்க குழந்தைய மடியில வச்சுட்டு இருக்க மாதிரி அந்த குழந்தை கூட விளையாடுற மாதிரி இன்னைக்கு அறிவியல் பூர்வமா நிறைய மருத்துவமனைகளை இதை பிராக்டிஸ் பண்ண சொல்றாங்க. அது நடந்திருக்குது. அத மாதிரி நீங்க எந்த துன்பம் படுறாங்களோ அவங்க அந்த துன்பம் இல்லாம அவங்க சந்தோஷமா அந்த துன்பத்தில இருந்து மீண்டு வாழற மாதிரி கற்பனை செய்து அவங்கள வாழ்த்துங்க. கண்டிப்பா நடக்கும். ஓகேம்மா, சந்தோஷம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. இருவருக்கும் நன்றிகள் அம்மா. அடுத்ததாக லக்ஷ்மணன் காந்திமதி அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா இப்ப எனக்கு வாழ்க வளமுடன். லக்ஷ்மணன் காந்திமதி பேசுறேம்மா. இன்னைக்கு என் மனைவிக்கு பிறந்த நாள். அம்மா சைதாப்பேட்டை மன்றத்துல நேரில் 12 பேரையும் பார்த்துருக்கேம்மா. இப்ப உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. அதாவது நம்ம குழந்தைய வந்து தெய்வ குழந்தையா பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆண் பெண்ணுடைய விந்துநாதம் சேர்ந்ததோடைய இது கருவமைப்பா இதாகுது அப்படின்னா அவங்களோட கேரக்டரே பேஸே வந்து ஆர்ஜின் வந்து ரொம்ப நல்லா இருக்கணுங்கிற ஒரு விஷயமா இருக்குது நீங்க சொல்றது. அது இருந்தாதான் எல்லாமே சரியா இருக்குங்கிறது சரியான விஷயங்கம்மா. இப்போ நான் வந்து குடும்ப சூழல் காரணமாக காலம் தாழ்ந்து இப்போ இருவரும் மேரேஜ் பண்ணியிருக்கோம். உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. குழந்தை தாமதம் ஆகிறதுக்கு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்ப இது வந்து எதனாலம்மா அது? அதாவது எப்படி சொல்றது, எங்களுடைய பதிவுகளுடைய மூதாதையர்களுடைய ரெண்டுமே இருக்கலாங்க. பதிவுகள் வந்து நாங்க தாக்கங்கள் கண்டிப்பா உங்க பதிவுல இருக்கலாம். உங்க மூதாதையர்கள் என்ன செஞ்சாங்கன்னு தெரியாதுங்க. உங்க மூதாதையர்கள் பதிவுகள் தான் நீங்க இத்தனை நோய்வாய்ப்படுறீங்க இல்லைங்களா? உங்களோட மூதாதையர்களுடைய பதிவுகள் அதிகமா பதிவுகளுடைய சொல்லுங்கம்மா. உங்க மூதாதையருடைய பதிவுகளுடைய தாக்கத்தால தான் நீங்க உடல் ரீதியாக நிறைய துன்பப்படுறீங்க. நீங்களும் உங்க மனைவியும். புரியுதுங்களா? அப்ப அதை நம்ம இனிமே மாத்த முடியாது. அவங்க செஞ்சாச்சு, இந்த பதிவு வந்தாச்சு. நீங்க ஏற்றுக்கொண்டு பயிற்சிகளை செஞ்சு உங்க உடல் துன்பத்தை போக்கணும் இல்லையா? உங்களுக்கு வரக்கூடிய குழந்தை நல்லா இருக்கும்னா கண்டிப்பா 2 நோய்வாய்ப்பட்ட ஒருவருக்கு பிறக்கிற குழந்தைங்க அதுவும் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியான குழந்தையா தான் இருக்கும். அதுக்குதான் மகரிஷி சொல்றாங்க திருமணத்துக்கு முன்னாடியே பயிற்சிகள் எடுத்து காயகல்பெல்லாம் செய்யும் போது அதுல இருந்து மாத்த முடியும். அந்த பதிவை மாத்த முடியும். அதை நீங்க முன்னாடியே செஞ்சிருக்கணும். காலம் தாழ்ந்து செய்யும் போது ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. இப்ப நம்ம வாழ்த்தணும். அந்த அட்லீஸ்ட் அந்த குழந்தைக்கு இந்த பயிற்சிகளை ஆரம்ப காலத்துல இருந்தே கொடுத்து உங்களை மாதிரி ஒரு நோய் எதிர்ப்பு நோயோட இருக்கிற குழந்தையா இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தி மிக்க ஆரோக்கியமான குழந்தையாக மாற்றுறது உங்க கையில இருக்கு. நீங்க பயிற்சிகள் கொடுங்க. அதுக்கு பயிற்சிகள் கொடுங்க. இல்ல குழந்தை இனிமேதான் பிறக்க போகுதுன்னா நீங்க ப்ராப்பரா பயிற்சி செஞ்சு உங்களை தயார் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தைய இது பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த வித்து மூலியமா வந்துருங்கய்யா. உங்ககிட்ட இருக்கிற அந்த ஏன்னா நீங்க பாதியில தான் வந்திருக்கீங்க. நீங்க சின்ன வயசுல இந்த பயிற்சி செய்யல, இப்பதான் வந்திருக்கீங்க. அதனால உங்களுடைய பயிற்சி எந்த அளவோ அந்த அளவுக்கு அந்த பிறக்கக்கூடிய குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். ஆமாம்மா. இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா நம்ம சிறு வயதுல இருந்து பிறந்ததுல இருந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரையும் நம்ம இருவருமே நம்ம ஆரோக்கியமா தான் இருந்திருக்கோம். நடுவுல தான் 2 பேருக்குமே உடல் ரீதியான துன்பங்கள் வந்திருக்கு. அந்த நேரத்துல வந்துதான் இப்ப உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு இல்லையா? ஒரு இதா சேர்றப்ப இது வந்து பாதிப்பு வந்து என்னங்கம்மா? உங்களுக்கு குழந்தை இருக்குங்களா? அம்மா வாழ்க வளமுடன். குழந்தை இல்ல இல்லம்மா, குழந்தைக்காக நம்ம இல்லைங்களா? அப்ப குழந்தை இல்லைங்கம்மா. குழந்தை இல்லாதவங்க பாவப்பட்டவங்க கிடையாதுங்க. அவங்களும் பதிவு இல்லாதவங்க தான். ஒருவேளை அப்படி குழந்தை இல்லைன்னா நீங்க பதிவை கழிக்கிறதுக்காக தான் இந்த உடல் துன்பங்கள்லாம் படுறீங்களான்றது அது நமக்கு தெரியாது இல்லையா? அது இறைநிலை நிர்ணயம் பண்ணது. நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லைங்கய்யா. பதிவு இல்லாம பதிவு இருந்து குழந்தை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பதிவே இல்லைன்னா நீங்களே உடல் துன்பம் பட்டு உங்க பதிவை போக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது நமக்கு தெரியாது இல்லைங்களா? அது இறைநிலையோட ரகசியம். நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லைங்கய்யா. சரிங்கம்மா. நீங்க வேணும்னு நினைக்கிறீங்க, நீங்க முயற்சி செய்யுங்க. அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. நல்லா முதல் பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி தான் அதுக்கு கை கொடுக்கும். உங்களுக்கு அப்படி கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை இருக்கணும்னு இருந்தா அது கண்டிப்பா வந்து சேரும். ஆனா பதிவு தான் பிறவியே. பதிவு இல்லைன்னா பிறவி கிடையாது. அது மட்டும் கிளியர்.
அப்போ அந்த இதில் ஒரு இது கேட்கணுமா, பதிவில்லாத ஒரு இருக்கிறப்ப இந்த சமுதாயம் வந்து அப்போ அதோட முடிஞ்சிடாது இல்லைம்மா? அப்போ அப்படியே பதிவில்லை இல்லைன்னு வச்சுக்கிட்டோம். பதிவு அப்போ இல்லாம இருக்கவே முடியாதுங்க. யாருமே நம்ம பதிவை முழுமையா கழிக்கிறது இல்ல. அதனாலதான் பிறவி வந்துட்டே இருக்கு, பிறவி தொடர் வந்துட்டே இருக்குன்றோம். அதுதான் கூடுமானவரை எல்லாரும் நான் எல்லா பதிவையும் கழிச்சிட்டேன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. பதிவு இருக்கு, மகான்களுக்கே பதிவு இருக்குங்கய்யா. அப்ப நம்மலாம் சராசரி மனுஷங்க. நான் என்னதான் பயிற்சி பண்ணாலும் எனக்குள்ள அந்த லௌகிக வாழ்க்கையில ஈடுபடும் போது என்னுடைய பதிவுகள் ஏதாவது ஒரு இடத்துல நான் கண்டிப்பா அந்த பதிவுனால தவறுகள் செஞ்சிருக்கலாம். அது எனக்கு தெரிந்தோ தெரியாமலே செஞ்சிருக்கலாம் இல்லையா? அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா யாரும் பயிற்சி பண்ணி ஒரு பதிவு கூட நான் கழிச்சிட்டேன்னு சொல்ல முடியாதுங்கய்யா. நம்ம முயற்சி தான் செய்யறோங்க. அதற்கான அவ்வளோ பதிவுகள் சேர்த்து வச்சிருக்கோம். புரியுதுங்களா? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அத்தனை பதிவுகள் இருக்குது. 7 தலைமுறைக்கான பதிவுகள் இருக்குது. அப்ப அந்த 7 தலைமுறைக்கான பதிவுகள்ல ஒரு பிறவில நம்ம கழிக்க முடியாது. பயிற்சிகளால நம்ம முயற்சி செய்றோம். முயற்சி செய்து தாக்கத்தை குறைத்துக் கொள்கிறோம். அவ்வளவுதானே தவிர மொத்த பதிவையும் எல்லாரையும் அப்படி போக்கிட்டேன்னா பிறவியே இல்லையே. அதுதான் சொல்ல வரும். சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. அடுத்ததாக நிவி பேபி அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் பொன்னியம்மா. வாழ்க வளமுடன். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு மேல்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன் அம்மா. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறைச்செல்வம், இயற்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாம் அனைவரும் தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி நிவி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஓப்போ A54 நீங்க வந்து அவங்க பேரை சொல்லிட்டு அம்மா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப மிகவும் சிறப்பா இருந்ததுங்கம்மா. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தலைப்பும் டிஃப்ரெண்டா இருந்தது. இது என்னுடைய கேள்வி இல்லைம்மா, என்கிட்ட ஒரு அன்பர் கேட்டாங்க. அந்த கேள்விக்கான கேள்விதான் நான் உங்ககிட்ட கேக்குறேங்கம்மா. இப்போ சொன்னீங்க இல்லைங்களா, பதிவுகள் இல்லைன்னாக்கா நமக்கு வந்து குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்றோம். நம்ம மகிழ்ச்சி அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நானே இதே ஒரு முறை சிந்தனை கொடுக்கும்போது இதைதான் சொல்லும் போது, இப்போ இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சமுதாயத்துல பாத்தீங்கன்னாக்கா 100 பேருக்கு ஒரு 50 பேருக்கு குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. அப்ப அந்த 50 பேருக்கும் வந்து பதிவுகள் இல்லைங்களா அப்படின்னு கேட்டாங்கம்மா. சரி, இல்ல அவங்களுக்கு உடல் ரீதியா பாதிப்பு இருக்கலாம் நான் சொல்லி முடிச்சுட்டேன். ஆனா இதுக்கான சரியான விடையை நான் உங்ககிட்ட கேக்குறேங்கம்மா. இல்ல, குழந்தையே இல்லாம போயிட்டாதான் பதிவு இல்லைன்னு அர்த்தமே தவிர நம்முடைய வாழ்வியல் முறை எவ்வளவு மாத்தி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம கரெக்டா முன்ன இருந்த மாதிரி இயற்கையோட ஒத்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இன்றைய காலகட்டத்துல குழந்தை இல்லாம போனதுக்கு காரணம் பதிவுகள் இல்லாதது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இயல்பா எல்லாம் ஆரோக்கியமா இருந்தா அவங்களுக்கு இல்ல அப்படின்னா அப்ப பதிவுகள் இல்லைன்னு சொல்லலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள், அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போறவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள், உடல் கூறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு தெரியுங்களா? ஒவ்வொருத்தருடைய இதுலயும் இப்ப பெண்கள் எடுத்துட்டோம்னா கர்ப்பப்பையில பிசிஓடி இருக்கு, அவங்களுக்கு ஃபைப்ராய்டு கட்டி இருக்கு. ஆண்களா இருந்தா அவங்களுக்கு வந்து கவுண்டிங் கம்மியா இருக்கு, மொட்டிலிட்டி கம்மியா இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப என்னன்னா அவங்க உடல் சார்ந்த உடம்ப கெடுத்துக்கிட்டு குழந்தையின்மை பிரச்சனையில பாதிக்கப்படுறாங்க இல்லையா? அப்ப அது வந்து பதிவு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா சாதாரணமாக வேதத்துல சொல்றது, யோகத்துல சொல்றது, பதிவு இல்லாதவங்களுக்கு அடுத்த பிறவி இல்லைன்றது இல்லையா? இப்ப எல்லாருக்குமே பதிவு இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு பதிவு இருக்கு. யாரு பதிவு இல்லைன்னு சொன்னா அடுத்த அவங்களுக்கு ஜெனரேஷன் தான் இல்லையே தவிர அவங்க பதிவு அவங்க அனுபவிச்சுதானே தீரணும் இல்லையாப்பா? அப்ப எப்படி அது பதிவு இல்லைன்னு சொல்ல முடியும்? அவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு பதிவு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? பதிவு இருக்கு. ஆனா அந்த பதிவு அவங்களே அனுபவிச்சிடுறாங்க. உடல் ரீதியா நிறைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனை மகப்பேறு இந்த குழந்தையின்மைக்கான பிரச்சனைக்கான மருத்துவமனைகள் இருக்குது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்ததா? இல்ல. ஏன்னா நம்ம வாழ்வியல் முறை மாறி போச்சு. நம்மளோட உடல் இயக்கம் குறைஞ்சு போச்சு. ரொம்ப எந்திரத்தனமான வாழ்க்கை வாழறோம். அதனால உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. அதனால குழந்தைகள் இல்லாம போகுது. வாழ்காலம்மா. இன்னொரு கேள்விங்கம்மா. இப்போ கர்மா, அதாவது நம்மளுடைய பதிவுகள் தான் எல்லாமே, நம்மளுடைய பிள்ளைகள், வாழ்க்கை துணை எல்லாமே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மனவளக்கலையிலும் வந்து அவங்களுக்காக வாழ்த்துட்டு இருக்கோம். ஆனா அவங்க கிட்ட மாற்றமே இல்லை. முக்கியமா வாழ்க்கை துணை எது வந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவாவே இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வாழ்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா அந்த என்ன சொல்றது, அது முழுவதுமா இன்னும் வரலீங்களே, அதுக்கு என்ன பண்ணா நல்லா இருக்குங்கம்மா?
வாழ்க வளமுடன். அவங்க இன்னும் முழுவதுமா வரலன்னா நம்முடைய வாழ்த்தினுடைய பலம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். காஞ்சி பெரியவர்கிட்ட ஒரு சமயம் அவர் நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தார் மடத்துல. நிறைய பேர் கியூல நின்று நிறைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் நிறைய ஆசீர்வாதம் கொடுத்தாரு. முடிஞ்ச உடனே ரொம்ப சோகமா இருந்தாரு. அப்ப அங்க இருந்து ஒரு காரியதரிசி கேட்டாரு, ஏன் நல்லதானே எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணீங்க, நல்ல விஷயங்கள்லாம் சொன்னீங்க, ஏன் வருத்தமா இருக்கீங்கன்னா, அப்ப அவர் சொன்னாரா, இல்ல நான் எவ்வளவு பெரிய இறை தத்துவத்தை படிச்சுட்டு உணர்ந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். வந்த ஒருத்தர் கூட வந்து என்கிட்ட இறைவன்னா என்ன, இறை தத்துவம்னா என்னன்னு கேட்கல. வந்தவங்க எல்லாம் நான் புதுசா கார் வாங்கணும், என் பையனுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கணும், என் மகளுக்கு கல்யாணம் ஆகணும், என் மகனுக்கு வேலை கிடைக்கணும், இப்படி அவங்கள பத்தி மட்டுமே கேட்டாங்களே அப்படின்னாங்க. அதுக்கு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? அவங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லைன்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாராம், அவங்க மேல தவறு சொல்ல முடியாது, என்னுடைய தவ வலிமை போறலன்னு சொன்னாராம் காஞ்சி மகா பெரியவர். அவங்கள நான் குத்த சொல்லி வருத்தமா இல்ல, என்னையே நான் வருத்தப்பட்டுக்கிறேன். என்னுடைய தவம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா என்கிட்ட வந்தவங்க எல்லாமே இறை தத்துவம் தானே கேட்டிருப்பாங்க. நானும் என்ன பண்ணிட்டேன், அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சேனே தவிர அவங்க இறை தத்துவத்தை கேட்கணும்னு நான் நினைக்கல. அப்ப நான் இன்னும் நிறைய தவம் செய்யணும்னு சொன்னாரு. அத மாதிரி நம்ம வாழ்த்து பழிக்கணும்னா நம்முடைய தவம் சிறப்பாக இருக்கணும். நான் அந்த சாமிஜி கொடுத்த அத்தனை பயிற்சிகளையும் என் வாழ்க்கை முறையாக வாழ்த்தி முதல் நான் வாழணும், மத்தவங்களை மாத்தணும்னு நினைக்க கூடாது. நான் என்னை மாற்றி என்னோட வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சு வாழணும். பயிற்சிகளை நல்லா செய்யணும், ஆழ்ந்து செய்யணும். வாழ்த்தும் போது அதான் சொன்னாங்க சாமிஜி, உண்ணும் உணவு உணவரிக்கும் உடல் வரைக்கும் பாயும், எண்ணும் எண்ணம் எங்கேயுமே பாயும். அப்ப உங்களுடைய எண்ணத்தின் வலிமையை அதிகப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்க வாழ்க்கை துணை வந்து கண்டிப்பாக உங்களுடைய எண்ணத்துக்கு ஈடு மாதிரி செய்வாங்க. கண்டிப்பா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்க. இதுல மத்தவங்கள நீங்க குறை சொல்லி விடாது, நம்மளுடைய எண்ணத்துடைய வலிமையை அதிகப்படுத்துங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அடுத்ததாக விவோ, நீங்க வந்து அம்மா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். கேள்வியை சுருக்கமா கேளுங்க, நேரம் கருதி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. உங்க உரை வந்து சரியான நேரத்துல சரியான சிந்தனை உரை எங்களுக்கு வந்து கடவுளே குருவே எனக்கு கொடுத்த மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த ஸ்பீச் வந்து எங்கேயுமே நம்ம வந்து கேட்க முடியாது. இந்த மாதிரி ஸ்பீச் வந்து நம்ம மனவளக்கலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு சிந்தனை உரை புரியும். இதுக்கான தேடல் வந்து நம்மள்ட்ட மட்டும்தான் கிடைக்கும். வேற எந்த இதுலயும் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது, தேடவும் முடியாது, புரியாது. அதனால உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்றதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் எனக்கு முன்னாடி கேள்வி கேட்டாங்கல்ல, அவங்களும் கேட்க வேண்டியதை அப்படியே கேட்டாங்க. இதுலயே எனக்கு பதில் கிடைச்சிருச்சு. நான் வந்து கேள்வி கேட்க வேணாம்னு நினைச்சேன். இருந்தாலும் உங்களோட சிந்தனை உரை வந்து அருமையா இருந்துச்சு இன்னைக்கு. சாரும் நீங்களும் இது மாதிரி நிறைய சிந்தனை உரை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். இறையருளும் குருவருளும் உங்களுக்கு தொடர்ந்து துணை புரியட்டும். நீங்க எல்லா வளங்களும் செல்வங்களும் பெற்று வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன். நன்றிமா, ரொம்ப நன்றிமா. வளமுடன்மா. ரொம்ப நன்றிமா. வச்சிடறோம். வாழ்க வளமுடன். நன்றிமா. அடுத்ததாக ரியல்மி, நீங்க அம்மா உங்க பேரை சொல்லிட்டு அம்மா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மேத்தா நகர் வந்து பழைய பேசுறேன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களுடைய ஸ்பீச்ல தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவடைஞ்சு நல்லா வந்திருக்கேன். முக்கியமா ஐயாவதும் உங்களுதும் ஸ்பீச் தான் இந்த அளவுக்கு நான் வந்துட்டேன். இன்னும் நிறைய கேட்டுன்னு இருக்கேன். இன்னும் நான் தொண்டு செஞ்சு என்னுடைய கர்மானா என்னன்றது இன்னைக்கு நிறைய கேட்டேன். இந்த கர்மாக்களை எவ்வளவு கழிக்கணுமோ தொண்டு மூலியமா தான் நான் கழிக்கணும்ன்றத என் மனசுக்குள்ள நானே ஒரு இது எடுத்துக்கிட்டேன். அதை நல்லபடியா நான் எடுத்துட்டு போனேன். இந்த கொடுக்குற ஒவ்வொரு கருத்தும் இது வந்து என்னுடைய முன்னோர் காலத்துல யாரோ செஞ்ச ஒரு புண்ணியம் தான். நான் வந்து இந்த மாதிரி ஒரு மனவள கலையில வந்து உங்களுடைய ஸ்பீச் எல்லாம் எல்லாருக்குமே கேட்க முடியாது. கேட்கறதுக்கு எனக்கு கொடுத்த அந்த இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் நான் நன்றி சொல்றேன். கண்டிப்பாமா. நீங்க தாங்கிக் கொள்ளுங்க. கண்டிப்பா நீங்க தாங்கிக் கொள்வீங்க, தொண்டு செய்வீங்க. இல்ல தாங்கிட்டேம்மா, எடுத்துக்கிட்டேன். ஐயா சொன்ன மாதிரி எடுத்துக்கணும், நம்ம அதை எடுத்துக்கணும்னு சொன்னாரு. தாங்கிக் கொண்டு உங்க பதிவை தாங்கி கண்டிப்பா உங்களுக்கு அந்த மனப்பக்குவம் இறையருளும் குருவருளும் கண்டிப்பா கொடுக்கும். உங்க தொண்டு தொடரட்டும். இதுக்கப்புறம் மன்றத்துக்கும் தொண்டு செய்யறதும் இது ரெண்டும் மட்டும்தான் என் மனசுல இருக்குது. குழந்தைங்களுக்கு இதனால நம்மளுடைய அடுத்து வர சங்கதியருக்கு இந்த ஒரு கஷ்டம் யாருக்கும் கிடைக்க கூடாதுன்ற இதோட நான் வந்து எடுத்துக்கிட்டு இனிமேல் நம்ம செய்யற செயல் ஒன்னொன்னும் நம்மளுடைய பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உதவியா போகும். அது செய்யறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். வாழ்க வளமுடன். நான் மன்றத்துக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஐயா கிட்ட பேசுறேன். மன்றத்துக்கு ஒரு நாள்
கண்டிப்பா வரோம்மா வரோம். அப்போ நான் பேசுறேம்மா, அப்புறமா நான் பேசுறேன். நான் கண்டிப்பாங்கம்மா மன்றத்துக்கு கண்டிப்பா போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அப்புறம் கண்டிப்பாங்கம்மா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். ஐயாவையும் கேட்டதா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். கண்டிப்பாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக ராஜேந்திரன் ஐயா நீங்க பேசலாங்க ஐயா. சாரி, ஜெகநாதன் ஐயா நீங்க பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நேரமா கையில ஐயா. ஜெகநாதன் ஐயா ஐயா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கோங்கய்யா. நீங்க பேசுங்கய்யா. உங்க மைக்கு ஒரு வாட்டி டச் பண்ணிட்டு பேசுங்க. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பருக்கு போவா. கவிதா ஸ்ரீனிவாசன் அம்மா நேரம் கருதி. அம்மா கவிதா ஸ்ரீனிவாசன் நீங்க பேசலாம் அம்மா கிட்ட. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா அம்மா வாழ்க வாழ்க வளமுடன். அம்மா இன்னைக்கு நிஜமா ரொம்ப நல்ல ஒரு டாபிக். நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருந்தது, எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு காலையிலேயே நான் என்னோட 6 o'clock ஆனோன்னா நான் உங்களோட வீடியோ தான் போட்டு பார்த்து இன்னைக்கு ஒரு தச்சுவதில் உட்காரும் போது ஐயா வந்து சேலம் கிளாஸ்ல அந்த வேப்ப மரத்துது சொல்லிட்டு இருந்தாரு. இமேஜின் பண்ணிக்கோங்க, வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு. அது அது ரொம்ப 2-3 நாள் டிஸ்டர்பா இருந்தேன். இன்னைக்கு அந்த வீடியோ பார்த்தோம் தத்துவம் எனக்கு கிளியர் ஆயிடுச்சுங்கம்மா. இப்போ நீங்க சொன்ன ஒரு விஷயமும் நிறைய விஷயத்துல மாத்திக்க வேண்டியது எங்கள்கிட்ட இருக்குங்கம்மா. நிஜமா உங்க 2 பேருக்கும் நாங்க ரொம்ப நன்றிம்மா. உங்க 2 பேரும் வாழ்க வளமுடன். அம்மா எனக்கு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப். ஐயா வந்துட்டு அந்த சேலம் கிளாஸ் இது பிசிக்கல் எந்தெந்த இதுக்கு என்னென்ன வரும் அது ஃபர்ஸ்ட் நீங்க வரவங்களுக்கு அதை கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அந்த சார்ட் கிடைக்குங்களாம்மா? கண்டிப்பாங்கம்மா. உங்க நம்பர் ஐயாக்கு நீங்க ஐயாக்கு இருக்கு. நான் இன்னைக்கு அப்புறம் போன் பண்றேன். நீங்க வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. மெசேஜ் போட்டீங்கன்னா ஐயா அனுப்புவாங்க. சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. 2 பேருக்கு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக ஜெகநாதன் ஐயா மட்டும் கூப்பிடலாமாங்கம்மா? கூப்பிடலாங்கம்மா. கூப்பிடுங்க. ஆமா, ரொம்ப நாள் ஹேண்ட் ரைஸ் பண்ணி. அம்மா அம்மா ஐயா நீங்க பேசலாங்க ஐயா. ஜெகநாதன் ஐயா வாழ்க வளமுடன். ஐயா போயிட்டாங்க. அம்மா நிறைவு பண்ணிக்கலாமா? நிறைவு பண்ணிக்கலாங்கம்மா. ஐயா இதுல இருந்து போயிட்டாங்க. வாழ்க வளமுடன். மலக்குடியம்மா நேரம் கருதி நிறைவு பண்ணிக்கிறோம்மா. நீங்க அம்மா நம்பர் இருக்கும், அம்மா கிட்ட பேசிக்கங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். பாவ பதிவுகளை நம்ம எப்பெல்லாம் தாங்கி கொள்ளணும் அதை பற்றி ரொம்ப சிறப்பாக வேதாத்திரியத்தை பரப்பி எப்பொழுதுமே துணை நிற்கட்டும். கேள்வி: நான் ரிஷி மூலத்தில் எழுந்து அனைத்து மகரிஷின் 5 வகை தவங்களையும் 365 நாட்களும், முக்கியமாக எனது மனைவி சகோதரி மரணம் அடைந்த நிலையிலும் நான் செய்தேன். இதற்கு நான் இறையருளும் இறைநிலை உணர்வு பெற்று அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து இப்பிறவியிலேயே நான் முழுமை பேறு அடைய அறிவுரை தாருங்கள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க. நீ ஒரு இறையுணர்வாளர் தான். இத்தனை அன்பா நன்றி. என்னுடைய போன் தவறுக்கு மன்னிப்பு கேட்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நேரம் கருதி நிறைவு செய்யறோங்க ஐயா. அம்மா உங்களை வாழ்த்திட்டாங்க. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றி அம்மா. நிறைவு பண்ணிக்கலாமா? நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன் அம்மா. எல்லாருடைய கேள்விகளுக்கும் மிக சிறப்பான முதல்ல ராஜாராம் ஐயால இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய வாழ்க வளமுடன். ஒரு நிமிஷமா. எல்லாருடைய கேள்விகளுக்கும் சிறப்பான விளக்கங்கள் அம்மா. சிந்தனை வரகும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். ஒண்ணு சொல்லிக்கணும். வனஜாமா நம்ம எல்லாம் ஒன்னா படிச்சவங்க. நீங்க பண்ணது ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எங்களுடைய குடுப்பினை தான் வச்சுக்கணுமா. நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்க எந்திரிக்கும். ரொம்ப நன்றி. நீங்க பேசும்போது ஒவ்வொருத்தரையும் அந்த கேள்வி பதிலுக்கு எல்லாம் கூப்பிடும்போது நம்ம எம்ஏ பண்ணும்போது பக்கத்துல உட்கார்ந்ததுலாம் ஞாபகம் வந்து. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். சக்தி நகர்ல ஒன்னா படிச்சோம். ஆமாம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக அம்மா அவர்கள் நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பான பதிலனையும் அளித்திருக்கின்றார்கள். அம்மா ஐயா அவர்களுக்கும் நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலமாக தெரிவித்து மகிழ்வோம். இணைப்பில் உள்ள அனைவரும் நிலைக்கு வந்துவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி பொன்னி சௌமித்திரன் அம்மா ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா ஐயா அவர்களின் உடல் நலம்
வாழ்க வளமுடன். அம்மா ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க